சவுண்டா இருக்குங்க, பரவாயில்லைங்க. சரிங்களா? சோ பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ கான்செப்ட் பேசிஸ்ல கொஸ்டின்ஸ் கிடையாது. ஏன்னா ஓகே ஒரு அரௌண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மார்க் தான் ஜிகே இல்லைங்களா? ஸோ அந்த 10 மார்க் ஜிகேல கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் இருக்கு, கம்பல்சரி ஒரு கொஸ்டின் ஜியோகிராஃபி கொஸ்டின் இருக்கு. பட் ஆனா வந்து இதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கட்டணும்னு அவசியம் இருக்காது, சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாஸ்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கு, சரியா? என்னென்ன டேட்டாஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நான் நடத்தும் போது பாத்தீங்கன்னா என்னென்ன டேட்டாஸ்ல கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்றேன், சரியா? சரி, ஓகே, எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, சரியா? ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடுல லொகேஷன் பார்க்க போறோம், சரியா? ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, சரியா? தமிழ்நாட்டுடைய இயற்கை அமைப்பு, ஓகேங்களா? தமிழ்நாட்டுடைய இயற்கை அமைப்பு. தமிழ்நாட்டுடைய இயற்கை அமைப்பு அப்படி பத்தி சொல்லணும்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம்னா ஸ்டேட் அப்படின்னா பாப்புலேஷன் வைஸ்ல, சரியா? பாப்புலேஷன் மக்கள் தொகையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இட் இஸ் 7th லார்ஜஸ்ட். ஸோ தமிழ்நாடு மட்டும் பார்க்குறோம், சரியா? தமிழ்நாடு மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம், சரியா? பாப்புலேஷன்ல பாப்புலேஷன் வைஸ்ல 7th லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேவா? ஓகே, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா மேப்ல ஓகே இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ எப்பயுமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம், சரியா? அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம், பினிஷ் ஆகக்கூடிய இடம், தென் ஈஸ்ட்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது, வெஸ்ட்ல எங்க முடியுது அப்படின்றத கேட்பான், சரியா? அதாவது சவுத்து மேல நார்த்து, இந்த பக்கம் ஈஸ்ட், இந்த பக்கம் வெஸ்ட், சரியா? சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் ஆகுது, என்ன டிகிரியில ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஓகே, டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு எப்பயுமே பார்த்தோம்னா தமிழ்நாடு எங்க இருக்குது, ஒரு கடற்கரை ஓரமா தான் இருக்கு இல்லைங்களா? சோ டைரக்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, தமிழ்நாட்டுடைய கடற்கரை நீளம் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க, சரியா? இதுவும் பாத்தீங்கன்னா முன்னாடி டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான், டைரக்ட் கொஸ்டின். தமிழ்நாடுடைய கடற்கரை நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடற்கரை நீளம் எவ்வளோ? 1076 கிலோமீட்டர், சரியா? தமிழ்நாட்டுடைய கடற்கரை நீளம் என்பது 1076 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்நாடு கடற்கரை நீளம், சரியா? இந்திய வரைபடத்தை பொறுத்து பார்த்தோம்னா எந்த மாநிலத்துக்கு வந்து அதிக நீளம் பார்த்தீங்கன்னா குஜராத், சரியா? குஜராத்துக்கு அடுத்தது அதிக கடற்கரை நீளம் கொண்ட மாநிலம் எதுனா தமிழ்நாடு. செகண்ட் லார்ஜஸ்ட் கோஸ்டல் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேங்களா? சோ இப்படி கூட கேட்கலாம். ஓகே, 13 districts. ஓகே, இப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கடற்கரை மாநிலம் மொத்தம் 13 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அந்த 13 டிஸ்ட்ரிக்ட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப அதிகமான நீளமான கடற்கரை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டா ராமநாதபுரம்னு சொல்லிக்கோங்க. ராமநாதபுரம் தான் வந்து அதிக நீளமான கடற்கரை கொண்டது. ரொம்ப கம்மியானதுன்னு கேட்டா சென்னை, சரியா? கிலோமீட்டர் வைஸ்ல உங்களுக்கு தேவைப்படாது, சரியா? ரொம்ப இன்டெப்தா நம்ம கிலோமீட்டர் வைஸ்ல நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? சோ இது குரூப் 4ல இது
டைரக்ட் கொஸ்டினா கேட்டு இருந்திருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை சதுர கிலோமீட்டர் அப்படின்றது குரூப் 4 கொஸ்டின். சரியா, உங்களுக்கு இது கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, எழுதிக்கோங்க. 1,30,000. ஓகே, 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர் மொத்த பரப்பளவு தமிழ்நாடு 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். டைரக்ட் கொஸ்டினா வந்திருக்கு இதெல்லாம். சரிங்களா, டைரக்ட் கொஸ்டினா வந்திருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா, சரி ஓகே. சோ தமிழ்நாடு ஜியோகிராபிக்கு இது ஒரு இன்ட்ரடக்ஷனா வச்சுக்கலாம். சரி ஓகே, இதையும் சொல்லிடுறேன். தமிழ்நாடு எந்த அட்சரேகையில ஸ்டார்ட் ஆகுது, சரியா, என்ன லாட்டிடியூட்ல ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரியா, 8 டிகிரி 4 லாட்டிடியூட் நார்த். சரியா, 8 டிகிரி 4 லாட்டிடியூட் நார்த்ல, வடக்கே 8 டிகிரி 4 லாட்டிடியூட்ல ஸ்டார்ட் ஆகும். இந்தியாவே அதுல தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? சோ அதுல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதுல இருந்து மேல எங்க முடியுதுன்னா, சரியா, எங்க முடியுது மேல பாத்தீங்கன்னா 13 டிகிரி 9 லாட்டிடியூட் நார்த்ல முடியுது. சரியா, பழவேற்காடு ஏரி இருக்கு பாத்தீங்களா, அங்க முடியும், சென்னையில இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி. சோ வெஸ்டர்ன் சைட்ல பாத்தீங்கன்னா என்ன டிகிரில ஸ்டார்ட் ஆகுதுன்னா 76 டிகிரி 15 லாட்டிடியூட். சரியா, வெஸ்ட்ல 76 டிகிரி 15 லாட்டிடியூட் ஈஸ்ட்ல இருக்கிறோம். சரியா, கிரீன்விச் மீடியம் ட்ரெயின்ல ஈஸ்ட்ல இருக்கும். இங்க இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகக்கூடியது 76 டிகிரி 15 லாங்கிடியூட் ஈஸ்ட். இங்க முடியக்கூடியது பாத்தீங்கன்னா 80-20. இங்க இந்த பக்கம் முடியக்கூடியது 80 டிகிரி 20 லாட்டிடியூட் ஈஸ்ட். சரியா, சோ இதுதான் 4 பக்கம் இருக்கக்கூடியது, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குல இருக்கக்கூடியது. சரிங்களா, சரி ஓகே. இப்போ தமிழ்நாடுடைய இது இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கோங்க. சரியா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் சின்ன. ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டுடைய இயற்கை அமைப்பை பொறுத்து கிட்டத்தட்ட என்னெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரியா, தமிழ்நாட்டுடைய இயற்கை அமைப்பை பொறுத்து என்னன்னு பிரிச்சிருக்காங்கன்னா, முதல்ல பிசிக்கல் டிவிஷன். சரியா, இயற்கை அமைப்பை பொறுத்து என்ன பிரிக்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு ஒண்ணு பிரிக்கிறாங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ். சரியா, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா, அடுத்தது பிளேட்டியூஸ் பீடபூமிகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் கோஸ்டல் பிளைன்ஸ், சரியா, கடற்கரை பகுதிகள். அப்புறம் சமவெளிகள், பிளைன்ஸ் இல்லையா, சமவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆ பிரிக்கிறாங்க. இயற்கை அமைப்பை பொறுத்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை பகுதி மற்றும் சமவெளிகள் அப்படின்றத பிரிக்கிறாங்க. சரியா, சோ இதை பொறுத்துதான் என்ன பண்ண போறோம்னா இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ மோரோவர் இந்த 5 விஷயத்தை கவர் பண்ணாலே உங்களுக்கு தமிழ்நாடு ஜியோகிராபிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% கவர் ஆயிடுச்சு. சரியா, தமிழ்நாடு ஜியோகிராபி மட்டும் நான் சொல்றேன். சரியா, இந்தியன் ஜியோகிராபி கிடையாது, தமிழ்நாடு ஜியோகிராபி மட்டும் ஒரு 90% கிட்ட கவர் ஆகும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை. சரியா, மேற்கு தொடர்ச்சி மலை இங்க இருக்கும் இல்லையா, இந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை. சரியா, தமிழ்நாட்டு எப்படி இருக்குன்னா, சோ இந்த பகுதியில காணப்படக்கூடியதான் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா. சோ இந்த பகுதி, சோ மலை அங்க இருந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையா பார்ப்போம். சோ அதுவும் ரொம்ப முக்கியமானது. சரியா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது அப்படின்றத கொஸ்டின் கேட்போம். சரிங்களா, தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலை உருவாகக்கூடிய இடம் எது, எங்க, அப்புறம் எங்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீலகிரியில. சரியா, நீலகிரியில. ஓகே, நீலகிரியில மருத்துவமலை, MAR மருத்துவ மலை, நீலகிரியில மருத்துவமலையில ஸ்டார்ட் ஆகி கன்னியாகுமரியில சுவாமி தோப்பு அப்படிங்கிற இடத்துல முடியுது. சரியா, சுவாமி தோப்பு கன்னியாகுமரி. சரியா, நீலகிரியில மருத்துவமலையில ஸ்டார்ட் ஆகி கன்னியாகுமரியில சுவாமி தோப்பு வரைக்கும் போகக்கூடியதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா, வெஸ்டர்ன் காட்ஸ். இதனுடைய ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ் ஹைட், சரியா, சராசரி உயரம்னு சொல்ல போனா கிட்டத்தட்ட 2000 மீட்டர்ல இருந்து 3000 மீட்டர் வரைக்கும் காணப்படும். சரியா, இதனுடைய ஆவரேஜ் ஹைட் 2000 மீட்டர்ல இருந்து 3000 மீட்டர்ஸ் வரைக்கும் காணப்படக்கூடியது. ஓகேவா, சோ இதுல எக்ஸாக்டா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா,
இதுல இருக்கக்கூடிய பாசஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா கணவாய்கள்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கணவாய்னா தெரியும் இல்லையா? பாசஸ். சோ அந்த கணவாய்கள் தான் கேட்பான் உங்களுக்கு. அந்த கேட்டா டைரக்ட் கொஸ்டின் கேட்டா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். என்னென்ன கணவாய்கள் இருக்குன்னா அதுதான் முக்கியம். பாலக்காடு கணவாய், சரியா? பால்காட் பாஸ், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய்மொழி and last thing is okay அச்சன் கோயில். சோ இது நாலும் ரொம்ப முக்கியமானது மேற்கு தொடர்ச்சி மலையில. சோ டைரக்ட் கொஸ்டின்னா இந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில காணப்படக்கூடிய கணவாய்கள் என்ன அப்படின்றத கேட்கலாம். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு 10th புக்ல இருக்கும், ஸ்கூல் புக்ல 10th புக்ல இருக்கும். சரியா? சோ இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய கணவாய்கள். இப்ப என்ன பண்ண போறோம்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில பாத்தீங்கன்னா, அதாவது வடக்குல தட்டாய் தெற்கு வரைக்கும் வருது பாத்தீங்கன்னா, வரிசையா என்ன மலைகள் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையில இருந்து பார்க்க போறோம். சரியா? மேலிருந்து கீழ் வரிசைப்படுத்த போறோம். சரியா? ஓகே, மேலிருந்து கீழ் வரிசைப்படுத்த போது நம்ம முதல், அதாவது மேல இந்த இடத்துல இருக்கக்கூடிய மலை என்னன்னா நீலகிரி. சோ ஃபர்ஸ்ட் மலை என்ன பார்க்க போறோம்னா நீலகிரி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? நீலகிரி. சோ நீலகிரி அப்படின்றத நமக்கு என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் கால்ட் அஸ் a ப்ளூ மவுண்டைன் சொல்லுவாங்க இல்லையா? ப்ளூ மவுண்டைன் சொல்லலாம். ஓகே, சோ ரொம்ப பேசிக்கா இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் क्वेश्चनா கேட்கணும்னா என்ன கேட்கலாம்னா, நீலகிரியில ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்கலாம். ஹையஸ்ட் பீக்னா அது உயர்ந்த சிகரம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருந்தா? சோ உயர்ந்த சிகரம், which is the highest peak in நீலகிரி? எதுங்க? தொட்டபெட்டா. சரியா? தொட்டபெட்டா தான் ஹையஸ்ட் பீக். சரியா? தமிழ்நாட்டுல உயர்ந்த சிகரம் கேட்டாலே தொட்டபெட்டா தான் நம்மளுக்கு. சரியா? எத்தனை மீட்டர் வரும்? 2637 மீட்டர் உயரம் நீலகிரியில தான் இருக்கு. சரியா? 2637 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபைன். சோ இதை தொடர்ந்து நீலகிரியில அடுத்ததா உயர்ந்தா இருக்கக்கூடியது எது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பேரு முக்கூர்த்தி. சரியா? முக்கூர்த்தி மலை 2554 மீட்டர் உயரம். இதுவும் நீலகிரி மலைத்தொடர்ல தான் காணப்படுது. ஓகேவா? சோ ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஜியோகிராஃபின்னு தான் தெளிவா கொடுத்துருக்கனால கொஞ்சம் எலாபரேட்டிவா பாத்துக்கலாம். சரியா? தமிழ்நாடு ஜியோகிராஃபினால எல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓகே, ஃபைன். சோ அடுத்தது இந்த இடத்துலதான் நீலகிரியில அதிகமான என்ன விலங்கு காணப்படும், அந்த நீலகிரி தார்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, வரையாடு. கேள்விப்பட்டதுண்டா? வரையாடு. ஆமா, தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு. சரியா? சோ அது இந்த இடத்துல அதிகமா காணப்படும். பெருசா எழுதணுமா? ஆமா, ரொம்ப சின்னதா தெரியுது. ஓரளவுக்கு தெரியுதுங்க? ஓகே, சரி, ஓகே, ஃபைன். ஓகே, சோ சரி, சோ நீலகிரி தார் பத்தி சொல்லியிருக்கோமா? சோ 10th புக்ல இன்னொரு விஷயம் கொடுத்திருக்கான், ஊட்டி அண்ட் குன்னூர் இங்க தான் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? ஊட்டி அண்ட் குன்னூர். சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இது வந்து நீலகிரி மலையை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? சரி, ஓகே. அடுத்த மலைத்தொடர். சரியா? நீலகிரிக்கு அடுத்தது இருக்கக்கூடியது. நீலகிரிக்கு அடுத்தது என்ன மலை இருக்கும்? கெஸ் பண்ண முடியுதா? தெரிஞ்சது சொல்லுங்க. இல்ல, ஓகே, நீங்க சொல்றது மவுண்டைன்ஸ் வேற, ஹில் வேற இந்த இடத்துல. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து எழுதிக்கோங்க, ஆனைமலை. அடுத்தது ஆனைமலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அதுக்கு அடுத்து தென் பகுதியில் காணப்படக்கூடியது ஆனைமலை. சரியா? இந்த ஆனைமலை அப்படின்றது பாத்தீங்கன்னா நீலகிரியுடைய தென் பகுதியில காணப்படக்கூடியது. இட் இஸ் டு த சவுத் ஆஃப் நீலகிரி. சரியா? ஆனைமலை. ஓகேவா? ஆனைமலை. சோ இது ஆனைமலை தான் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பவுண்டரியா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? தமிழ்நாடு அண்ட் கேரளா
கேரளாவுடைய பவுண்டரி, சரியா, பவுண்டரிஸ் சொல்ல எல்லை பகுதியாக அமைகிறது அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? ஓகே. சோ இந்திரா காந்தி நேஷனல் பார்க் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சரியா? இது கேட்கலாம். இந்திரா காந்தி தேசிய பூங்கா, இந்திரா காந்தி நேஷனல் பார்க். ஸோ இந்த ஆனைமலையில தான் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது சொல்லலாம். ஓகே. அடுத்து இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. எப்படின்னு கேட்கலாம். ஆலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எங்க இருக்குன்னு கேட்டா அப்படி சொல்லலாம். ஆலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஆலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எங்க இருக்குன்னா ஆனைமலை பகுதியில் தான் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து வால்பாறைன்னு எழுதிக்கோங்க. வால்பாறை ரிசர்வ் ஃபாரஸ்ட், வால்பாறை ரிசர்வ் ஃபாரஸ்டும் இந்த இடத்துல தான் இருக்கு. சரியா? ஓகே. வால்பாறை ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஸோ அதுவும் இங்கதான் இருக்கு. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த வால்பாறையில பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும், அதுக்கு பேர் சின்ன கல்லார்னு சொல்லுவாங்க. வால்பாறையில ஒரு இடம் இருக்கு, அதுக்கு பேரு சின்ன கல்லார். சரிங்களா? ஓகே. இந்தியாவில் அதிகமான மழை பொழியக்கூடிய இடம்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா? எது? சிரபுஞ்சி எல்லாம் மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு. மவுஸ் சிண்ட்ரம்னு ஒன்று சொல்லுவாங்க மேகாலயால. சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டின் மவுஸ் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டின் சிரபுஞ்சின்னு அழைக்கிறாங்களாம் இதை, சின்ன கல்லார. சரியா? இந்த விஷயத்த கேட்கலாம். ஸோ வெட்டஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஈரமான பகுதியை சின்ன கல்லாறு அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்குன்னா வால்பாறையில தான் இருக்கு. ஓகேங்களா? ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எல்லாருக்கும் தெரியுமா? ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி என்னது? நீர்வழி மின்சாரம் எடுப்பாங்க இல்லையா? நீர்வழி மின்சாரம். சரியா? இந்த ஆனைமலையில அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. சோ அதை என்ன சொல்றாங்கன்னா, சாரி, கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இங்கதான் இருக்கு. கடம்பாறை, கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. சரியா? சோ அது இங்கதான் எடுக்கிறாங்க. கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறது இங்கதான் எடுக்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதெல்லாம் ஆனைமலையில முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் முக்கியமான விட்டேன். தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம்னு கேட்டா என்ன சொல்வீங்க? இந்தியாவுடைய சாரி தென்னிந்தியா, தமிழ்நாட்டுடைய உயர்ந்த சிகரம் கேட்டா தொட்டபெட்டா சொல்வீங்க. தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் கேட்டா ஆமா ஆனைமுடி. சரியா? அது இந்த மலையில தான் இருக்கு. சரியா? ஆனைமுடியோட மீட்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ? 2697 மீட்டர். 2697 மீட்டர் இந்த ஆனைமுடி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் டேட்டா பேஸ் கொஸ்டின். சிம்பிளா உங்களுக்கு இப்படிதான் கேட்பாங்க. பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்த வரைக்கும் இப்படிதான் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் எது? தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் எது? அப்புறம் வால்பாறை ரிசர்வ் ஃபாரஸ்ட் எங்க இருக்கு? சின்ன கல்லார்னா எது? எது சொல்றது? இந்த தமிழ்நாட்டின் சிறப்புஞ்சின்னு எதை அழைக்கிறோம்? கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எங்க இருக்கு? ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸ்ல தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஃபைன். சரி, ஓகே. அடுத்த மலை, அடுத்ததான் என்ன இருக்கு? ஆனைமலைக்கு அடுத்தது ஆனைமலைக்கு அடுத்து என்ன மலை இருக்குது? கொல்லிமலை இங்க வராதுங்க. சரிங்களா? கொல்லிமலை என்ன பண்ணாதுன்னா இந்த பகுதியில வராது. நாம என்ன பண்ண போறோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் தான் பாக்குறோம். இந்த பக்கம் போச்சுன்னா அது கிழக்கு தொடர்ச்சி மலை. சரியா? மேற்கு தொடர்ச்சி மலையில ஆனைமலைக்கு அடுத்ததா இருக்கக்கூடியதுக்கு பேர் பழனி மலை. பழனி ஹில்ஸ். பழனி மலை தான் ஆனைமலைக்கு அடுத்ததா தென் பகுதியில காணப்படக்கூடியது. ஓகேவா? பழனி ஹில்ஸ். சோ இப்படி கூட கேட்கலாம், இந்த பழனி மலை எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு எழுதிக்கோங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல் மாவட்டம். சரியா? ஓகே, சாரி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். சரியா? எங்க இருக்கு? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்கலாம். சோ உங்க புது ஸ்கூல் புக்ல கொஞ்சம் விஷயங்கள் அப்டேட் பண்ணிருக்காங்க. சரியா? இது தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம என்ன பண்ணோம், நீலகிரியோட உயர்ந்த சிகரம் பார்த்தோம், ஆனைமலையோட உயர்ந்த சிகரம் பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழனி மலையோட உயர்ந்த சிகரம் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கலாம். பழனி மலையோட உயர்ந்த சிகரம் கேட்டா வந்தாவாறு. ஓகே, ஓகே, வந்தாராவு அப்படின்றத பாத்தீங்கன்னா பழனி மலையோட உயர்ந்த சிகரம் எத்தனை மீட்டர் உயரம்னு பாத்தீங்கன்னா 2533 மீட்டர் உயரத்துல காணப்படக்கூடியது வந்தாராவு அப்படின்றது பழனியோட உயர்ந்த சிகரம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது செகண்ட், சரியா, இரண்டாவது உயர்ந்த சிகரம்னு கேட்டா வேம்படி சோலை. வேம்படி சோலை. சரியா? 2505 மீட்டர் காணப்படக்கூடியது. 2505
5 மீட்டர் காணப்படுது. சரியா? வந்தாராவு வேம்படி சோலை அப்படிங்கிறது எங்க இருக்கு? பழனி மலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இன்னொரு கொஸ்டினும் கேட்கலாம். இது ஆல்ரெடி ஒரு பழைய கொஸ்டின்ல கேட்டது. கொடைக்கானல் எந்த மலை தொடர்ல இருக்குன்னு கேட்டிருந்திருக்காங்க. கொடைக்கானல் எங்க இருக்குது? ஆமா, கொடைக்கானல் எங்க இருக்குன்னா பழனி மலை தொடர்ல தான் இருக்கு. சரியா? கொடைக்கானல் இங்கதான் இருக்கு. பழனி மலை தொடர்ல இருக்கக்கூடியதான் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? பழனி மலைத்தொடர்ல. சோ பழனி மலைத்தொடரை பத்தி இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும். நம்ம எப்படி பாக்குறோம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நார்த்ல இருந்து சவுத் அந்த வரிசையை தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அந்த வரிசை கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது கார்டமன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? கார்டமன் ஹில்ஸ். சரியா? ஏலக்கி மலைன்னு சொல்லலாம் இத. சரியா? ஏலக்கி மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஏழாம் மலைன்னு சொல்லுவாங்க. சரியா? இது என்ன நினைக்கலாம்னா ஏழாம் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சொல்லலாம். சரியா? இந்த ஏலக்காய் அதிகமா விளையறதுனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, கார்டமன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சரியா? ஓகே. சோ இந்த ஏலக்கி மலையை பத்தி சொல்லணும்னா பொதுவாவே இந்த நறுமண பொருட்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் அதிகமா விளையக்கூடியது. முக்கியமான சொன்னா ஏலக்காய் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏலக்காய்க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பெப்பர் அண்ட் காஃபி. பெப்பர் காஃபி வந்து இந்த மலையில வலைப்பகுதியில அதிக அளவு காணப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கும் கேரளாவுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா, முல்லை பெரியார்னு சொல்லுவாங்க. கரெக்டா? முல்லை பெரியார், இடுக்கி. இந்த முல்லை பெரியாரும் இடுக்கியும் இந்த மலைப்பகுதி தான் காணப்படுது. அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். கரெக்டா? இடுக்கி, முல்லை பெரியாரும் இடுக்கியும் இந்த இடத்துலதான் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கார்டமன் ஹில்ஸ்ல, ஏலக்கி மலை அப்படிங்கிறதுல. சரிங்களா? ஃபைன். சரி, ஓகே. சோ இந்த அளவுக்கு கார்டமன் ஹில்ஸை பத்தி தெரிஞ்சா போதும். சரியா? அடுத்து எழுதிக்கோங்க, வருஷநாடு மலை. சோ புக்ல என்ன பண்ணிருப்பாங்க, ரெண்டு மலையை சேர்த்து கொடுத்திருப்பாங்க. வருஷநாடு மலை, ஆண்டிப்பட்டி ஹில்ஸ்னு எழுதிக்கோங்க. 2 மலை, வருஷநாடு மலை அப்புறம் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். ஓகே. வர்ஷந்து அப்புறம் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். சரியா? அப்படின்றது எங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த வருஷநாடு ஆண்டிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் என்னன்னு சொல்லலாம்னா வந்து இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குன்றுனா அங்க இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். என்னென்ன ஹில் ஸ்டேஷன் தெரிஞ்சுக்கலாம். சரியா? என்னென்ன ஹில் ஸ்டேஷன்னா மேகமலை. மேகமலை அப்படிங்கிறது இந்த வருஷநாடு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ்ல தான் இருக்கும். அப்புறம் கழுகுமலை, கழுகுமலை அப்படிங்கிறதும் இங்கதான் காணப்படும். அப்புறம் குரங்கினி மலை, குரங்கணி ஹில்ஸ், குரங்கணி மலை அப்படின்றதும் இந்த இடத்துலதான் காணப்படும். சரியா? குரங்கணி ஹில்ஸ். சரியா? இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு ஹில் ஸ்டேஷன். சரியா? ஹில் ஸ்டேஷன் எங்க இருக்குதுன்னா வருஷநாடு மலையில இருக்கக்கூடியது. மேகமலை, கழுகுமலை, அப்புறம் குரங்கினி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஒரு இதுவும் ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ், 2 நீர்வீழ்ச்சிகள் இங்க காணப்படுதா, அதுவும் ரொம்ப முக்கியம். சோ இதையும் கேள்வி கேட்கலாம். சுருளி நீர்வீழ்ச்சி, அப்புறம் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. இந்த 2 நீர்வீழ்ச்சியும் இந்த இடத்துலதான் காணப்படுகிறது. சரியா? ஓகே. அப்புறம் கும்பக்கரை அண்ட் சுருளி நீர்வீழ்ச்சி, இது 2 அங்க காணப்படுது. முக்கியமா பாத்தீங்கன்னா வருஷநாடு மலையில இருந்து பாத்தீங்கன்னா வைகை ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, வைகை நதி, வைகை ரிவர். இந்த வைகை ரிவர் இங்க இருந்தா ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகுது. சரியா? வைகை நதி எந்த மலை தொடர்ந்து உருவாதுன்னு கேட்டா என்ன சொல்லுங்க, வருஷநாடு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி இது குரூப் 4ல ஒரு தடவை அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். சரியா? தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அணில்களுக்கான சரணாலயம், என்ன சரணாலயம்?
ஆமா, அணில்களுக்கான சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொஸ்டின் வந்திருக்குது. சரியா, ஸ்குவெல் வைல்ட் லைஃப் அணில்களுக்கான சரணாலயம் எங்க இருக்கு? ஆனா எக்ஸாக்டா எப்படி கேட்டிருந்தான்னா ஊர் பேர் சொல்லி கேட்டிருக்கான். சரி, இந்த மலைப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அணில்களுக்கான சரணாலயம் காணப்படுது. சரியா, அது எழுதிக்கோங்க, ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். அணில்களுக்கான சரணாலயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அணில்கள் சரணாலயம் என்ன மாவட்டத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் எழுதிக்கோங்க. விருதுநகர் மாவட்டத்துல இந்த சரணாலயம் காணப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரியா, சோ இந்த இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கலாம். இந்த பழனி மலைக்கும் வருஷநாடு மலைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் என்ன சொல்லுவாங்கன்னா கம்பம் வேலி. சரியா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பம் பள்ளத்தாக்குன்னு கேள்விப்பட்டதுண்டா? கம்பம் பள்ளத்தாக்கு, சரிங்களா, அது இங்கதான் இருக்கும். இதுன்னா நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. பழனி மலைக்கும் வருஷநாடு மலைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த கம்பம் பள்ளத்தாக்கு அப்படின்றத காணப்படுது. சரியா, சோ வருஷநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி ஹில்ஸோட விஷயம் இந்த அளவுக்கு போதும். ஓகேவா? சோ அடுத்தது அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய மலை வந்து பொதிகை மலை. அடுத்தது பொதிகை மலை. பொதிகை ஹில்ஸ். பொதிகை ஹில்ஸ் எங்க இருக்குதுங்க? என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? ஆமா, எழுதிக்கோங்க. பொதிகை மலைன்றது திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடியது. பொதிகை மலை, பொதிகை ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். சரியா, இதனுடைய மெயின் பார்ட் வந்து திருநெல்வேலியில இருக்கும். சரியா, முக்காவாசி திருநெல்வேலியில இருக்கும். அதனுடைய தென் பகுதி மட்டும் எங்க இருக்குன்னா கன்னியாகுமரியில பாதி இருக்கும். சரியா, எழுதிக்கோங்க. சதர்ன் பார்ட் லைஸ் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். சரியா, சதர்ன் பார்ட் அதோட தென் பகுதி எங்க இருக்கும்? கன்னியாகுமரி, அதாவது திருநெல்வேலி அப்புறம் கன்னியாகுமரி. சோ ரெண்டு இடத்துல இருக்கக்கூடியது அந்த பொதிகை மலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, பொதிகை மலை. சோ அந்த பொதிகை மலைக்கு 2-3 சிறப்புகள் உண்டு. அப்புறம் வந்து மாற்று பெயரும் உண்டு பொதிகை மலைக்கு. சரியா, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். சிவஜோதி பர்வத் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதிகை மலை என்ன சொல்றாங்க? சிவஜோதி பர்வத். சிவஜோதி பர்வத்னு அழைக்கப்படுது பொதிகை மலை. சரியா, அப்படி இல்லைன்னா என்ன சொல்றாங்கன்னா சதன் கைலாஸ். சதன் கைலாஷ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் கைலாசம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இது என்ன சொல்றாங்கன்னா அகஸ்தியர் மலை. சரியா, அகஸ்தியர் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. மொத்தம் 3 பேர்: சிவஜோதி பர்வத், அகஸ்திய மலை, அப்புறம் தென் கைலாசம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மலைய. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் உங்க புக்ல மென்ஷன் பண்ணிருக்க விஷயம் என்னன்னா களக்காடு. சரியா, எழுதிக்கோங்க. களக்காடு, முந்தாதுரை கேள்விப்பட்டதுண்டா? களக்காடு புலிகள் சரணாலயம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. களக்காடு மற்றும் களக்காடு முந்தாதுரை டைகர் ரிசர்வ். புலிகள் சரணாலயம் இந்த பொதிகை மலையில தான் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி கூட கேட்கலாம். ஹில் ஸ்டேஷன் நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்ல போனா, மெயினா சொல்ல போனா குற்றாலம் அப்படின்றது இங்கதான் இருக்கும். குற்றாலம், சரியா, குற்றாலம் நீர்வீழ்ச்சி இந்த பகுதியில தான் காணப்படுது, பொதிகை மலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா, இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லலாம். பொதிகை மலையில அதிகப்படியான என்ன சொல்லுவாங்கன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட். என்ன சொல்றாங்க? எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா பசுமை மாறாத காடுகள் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதிகை மலையில பசுமை மாறாத காடுகள் இந்த இடத்துல அதிகப்படியா காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பசுமை மாறாத காடுனா எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? பசுமை மாறாத காடுகள் அதிகமா காணப்படுது. தமிழ்நாட்டுல பொதுவாக அந்த பசுமை மாறாத காடுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? என்ன அழைக்கப்படும்? சோலாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் பசுமை மாறாத காடுகள் இருக்கோ அதை என்ன சொல்றாங்களா? சோலாஸ்ன்னு அழைப்பாங்க. சரியா, SHOLAS சோலாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க பசுமை மாறாத காடுகள். சரியா,
சோ பொதிகை மலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் போதும். சோலாஸ்ன்றது தமிழ்ல அழைக்கக்கூடியதுதான் சார். மீனிங் இருக்காது. சோலை சோலை அப்படி சொல்றாங்க, அவ்வளவுதான். சோலாஸ்ன்னா சோலை அப்படின்னு சொல்லலாம். சரியா? பசுமை மாறாத காடுகள் பாத்தீங்கன்னா இமயமலை பகுதிகளில் தான் அதிகமா இருக்கும். இமயமலைகள்லயும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல பாத்தீங்கன்னா அதிகமா காணப்படும். அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அங்க அதிகமா காணும். தமிழ்நாட்டுல ரொம்ப ரேர் தான் பசுமை மாறாத காடுகள். ஓகே, அடுத்தது கடைசியா லாஸ்ட்ல தென் பகுதியில் இருக்கிறதுக்கு பேரு மகேந்திரகிரி. மகேந்திரகிரி ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மகேந்திரகிரி வரும். சரியா? அது வேற மலை. இந்த சரி, கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் மகேந்திரகிரி வரும். சரியா? இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மகேந்திரகிரி வரும், கடைசியா இருக்கக்கூடியது. சரிங்களா? இந்த மகேந்திரகிரி பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை கனெக்ட் பண்ணக்கூடியது. கன்னியாகுமரியும் திருநெல்வேலி. சரியா? திருநெல்வேலி மாவட்டம். சரியா? இந்த இடத்துலயும் இந்த மலைகள் அதிகமா காணப்படக்கூடியது. ரொம்ப முக்கியமா எதுக்காக சொல்லணும்னா, இஸ்ரோ இருக்காங்க பாத்தீங்களா, யாரு? இஸ்ரோ. ஆமா, இஸ்ரோ. அவங்களுடைய ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் இங்கதான் இருக்கும். இந்த மலையில தான் அவங்க அமைச்சிருப்பாங்க. இந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஓகே, இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரகிரி அப்படிங்கிறதுல இருக்கு. ஓகேவா? சோ மகேந்திரகிரி பத்தி அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் அந்த இது சொன்னச்சு. சரியா? மகேந்திரகிரியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஃபைன். சோ அடுத்தது உங்களுக்கு தொட்டபெட்டா சொல்லியிருக்கேனா? தொட்டபெட்டா சொல்லியாச்சு இல்லையா? முக்கூர்த்தி சொல்லியிருக்கேன், மந்தாராவு சொல்லியிருக்கேன், வேம்படி சோலை சொல்லியிருக்கேனா? ஓகேவா? சரி, ஓகே, ஃபைன். சோ ஒரு சில இன்னும் அதை விட்டு போனதுல ஒரு சில உயர்ந்த சிகரம் இதே மேற்கு தொடர்ச்சி மலையில சொல்றேன். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய விஷயம். சரியா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பெருமாள் மலை. பெருமாள் மலை இதுவும் ஒரு உயர்ந்த சிகரம். எங்கன்னா மேற்கு தொடர்ச்சியில இருக்கக்கூடியது. சரியா? எங்க இருக்குன்னா பழனி மலைன்னு எழுதிக்கோங்க. பழனி ஹில்ஸ்ல இருக்கு பெருமாள் மலை. சரியா? அடுத்தது கோட்டை மலை. கோட்டை மலை இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருஷநாடு மலையில இருக்கு. வருஷநாடு மலையில் இருக்கு. சரியா? அடுத்தது பகாசுரா. பகாசுரா எங்க இருக்குன்னா நீலகிரி மலை தொடர்ல இருக்கு. சரியா? இது ஸ்கூல் புக்ல ஆக்சுவலா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பான். சரியா? சோ மேக்ஸ் ஃபாலோயிங்ல கூட கேட்கலாம். சோ இந்த மாதிரி மலை, இந்த மாதிரி ஒரு உயர்ந்த சிகரம் எந்த பகுதியில காணப்படுது அப்படின்னு சொல்லி. சரியா? சோ மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் போதுமானது. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் போதுமானது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேற்கு தொடர்ச்சி மலைன்றது என்னது? ஒரு கண்டினியூஸ் மவுண்டைன் ரேஞ்ச், ஒரு தொடர்ச்சியான மலைத்தொடர். சரியா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிழக்கு தொடர்ச்சி மலை பார்க்க போறோம். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சி அற்ற மலைத்தொடர். நடுவுல என்ன இருக்கும்? கேப் இருக்கும். சரியா? தொடர்ச்சி அற்ற மலைத்தொடர். அதுதான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலை. சோ உங்க 10th புக் வரையும் கவர் பண்ணாலே ஜியோகிராஃபி ஆன்சர் பண்ண முடியும். சோ பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்குது. சரிங்களா? பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கு. ரொம்ப இன்டெப்தா அவங்க போய் கேட்கல. ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் வந்திருக்கு இல்லையா? ஆனா கம்பல்சரி எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லீங்களா? பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா இல்லையா பழைய கொஸ்டின் பேப்பர்? சரியா? கம்பல்சரியான ஒரு கொஸ்டின் இருக்கு. சரியா? ஓகே, அடுத்து எழுதிக்கோங்க ஈஸ்டர்ன் காட்ஸ். சரியா? கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லுவாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்றது என்ன கிடையாது, ஒரு தொடர்ச்சியான மலை கிடையாது. என்னது? டிஸ்கண்டினியூஸ் சொல்லியிருக்கேன். சரியா? டிஸ்கண்டினியூஸ், தொடர்ச்சி அற்ற மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? தொடர்ச்சி அற்ற மலைத்தொடர் பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மலைத்தொடருக்கும் இன்னொரு மலைத்தொடருக்கும் கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு கேப் இருக்கும். சோ கேப்ல பெரும்பாலும் எதனால ஃபில் பண்றதுன்னா ரிவர்ஸால ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். ஆறுகள். சரியா? ஆறுகள் வந்து அந்த இடைப்பட்ட பகுதிகளில் ஆறுகள் காணப்படும். சரிங்களா? ஓகே, அடுத்தது இதனுடைய சராசரி உயரம். சரியா? ஆவரேஜ் ஹைட்னு பாத்தீங்கன்னா வந்து 1100 மீட்டர்ல இருந்து 1100 மீட்டர்ல இருந்து 1600 மீட்டர் வரைக்கும் வேறுபடக்கூடியது. சரியா?
1100ல இருந்து 1600 மீட்டர் வரைக்கும் வேறுபடக்கூடியது. சரியா? ஓகே, ஒரு புரிதலுக்காக போடுறேன் அந்த மேப்பை. சரியா? இப்படி இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நீலகிரில இருந்து என்ன பண்ண போகுதுன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு மலையா பிரிச்சு போக போகுது. சரியா? என்னென்ன மலைன்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னன்னா, முதல்ல இருக்கக்கூடியது எழுதிக்கோங்க. சாரி, ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன எழுத போறோம்னா கல்வராயன் மலை. சரியா? கேக்குதா? பிரச்சனை இல்லை. ஓகே, தெரியுதா? சரி, ஓகே. சரி, ஓகே. நம்ம புக்ல இருக்க மாதிரி வரிசையா மலைகள் பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? ஜவ்வாது பார்க்கலாம். சரியா? எழுதிக்கோங்க. ஜவ்வாது ஹில்ஸ். மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா என்ன மாவட்டம், அதுல இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரம் என்ன, சரியா? அந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜவ்வாது மலைத்தொடர். ஜவ்வாது மலைத்தொடர் அப்படின்றது என்ன டிஸ்ட்ரிக்ட்னு பாத்தீங்கன்னா என்னது? வேலூர் அண்ட் திருவண்ணாமலை. வேலூரும் திருவண்ணாமலையில காணப்படக்கூடியதுதான் இந்த ஜவ்வாது மலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலையோட உயர்ந்த சிகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேல்பட்டு தான் ஜவ்வாது மலையுடைய உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஜவ்வாதனுடைய உயர்ந்த சிகரம் எதுனா மேல்பட்டு. ஜவ்வாது மலையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். இந்த அப்சர்வேட்டரின்னு சொல்லுவாங்க. டெலஸ்கோப் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. சரியா? போயிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா வேணுபாப்பு அப்சர்வேட்டரி. சரியா? வேணுபாப்பு அப்சர்வேட்டரி ஒரு டெலஸ்கோப்ங்க. சரியா? மலையில என்ன இருக்கும்? ஒரு டெலஸ்கோப் இருக்கும். டெலஸ்கோப் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதன் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா ஆராய்வாங்க. சரியா? வானத்தை ஆராய்வதற்காக வேணுபாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்தவர் தான் யாருன்னா வேணுபாப்பு. சரியா? அவருடைய பேரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வச்சுட்டாங்க. இது எங்க இருக்குன்னா ஜவ்வாது மலையில கவலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. சரியா? கவலூர்ல எந்த வருஷத்துல இருந்து செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா 1967ல இருந்து செயல்பாட்டுக்கு வந்தது. சரியா? 1967ல இருந்து இது செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ ஜவ்வாது மலை தொடரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு போதும். ஜவ்வாது மலையில இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன் சொல்ல போனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னது? திருவண்ணாமலையா? ஏலகிரிங்க. சரியா? ஏலகிரி ஜவ்வாது மலையில இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்ல போனா ஏலகிரி. சரிங்களா? சரி, ஓகே. சோ ஜவ்வாது மலை தொடரை பத்தி இந்த விஷயம் போதும். ஓகே. அடுத்தது கல்வராயன். கல்வராயன் ஹில்ஸ். கல்வராயன் மலைத்தொடர். கல்வராயன் எங்க இருக்குது? கள்ளக்குறிச்சி அண்ட் சேலம். சரியா? எங்க இருக்குன்னா கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டத்துல காணப்படக்கூடியதான் இந்த கல்வராயன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கல்வராயன் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரைபல் பீப்புள். சரியா? லோக்கல் ட்ரைபல் பீப்புள் மலைவாழ் மக்கள் இருக்கு பாத்தீங்கன்னா அவங்க பேர் வந்து கரலர். சோ அந்த மக்கள் இருந்த பேர் தான் வந்து என்ன சொல்றாங்க அந்த கல்வராயன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, ஃபைன். சோ இத வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. கல்வராயன் மலையை வந்து பாத்தீங்கன்னா உயரத்தை வச்சு ஒண்ணு வந்து சின்ன கல்வராயன். சரியா? சின்ன கல்வராயன். இன்னொன்னு வந்து பெரிய கல்வராயன்.
சரியா? எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா உயரத்தை வச்சுதான் பிரிக்கிறாங்க. சரியா? பெருசா ஒண்ணும் கிடையாது. சின்ன கல்வராயன், பெரிய கல்வராயன் அப்படின்னு சொல்லிட்டு உயரத்தை வச்சு பிரிக்கிறாங்க. சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த மலைத்தொடர் தான் கோமுகி ஆறு. என்ன ஆறு? கோமுகி ரிவர். கோமுகி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு. சரியா? அந்த கோமுகி ஆறுன்றது எங்க இருந்தா உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் கூட சொல்றான். காவிரி மற்றும் பாலாறு ரெண்டு இருக்கும் இல்லைங்களா? ரெண்டு ஆறு இருக்கும். காவிரி இருக்கும், அப்புறம் என்ன இருக்குது? பாலாறு. சரியா? இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணக்கூடியது இந்த கல்வராயன் மலை தான். சரியா? காவிரி பாலாறு அப்படிங்கறத செப்பரேட் பண்ணக்கூடியது இந்த கல்வராயன் மலை தான். சரியா? கல்வராயன் எழுத முடியுதா? இல்ல வேகமா போதா? ஓகே இல்ல? சரியா? சரி, ஓகே. அடுத்தது சேர்வராயன். அடுத்தது சேர்வராயன். எங்க இருக்கு சேர்வராயன்? ஏற்காடுன்னு சொல்றது என்ன டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க? ஓகே, சேலம். சரியா? சேர்வராயன் ஹில்ஸ், சேர்வராயன் மலைத்தொடர். சரியா? சோ இது பாத்தீங்கன்னா வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்லயே என்ன சொல்லலாம்னா சரி, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல ஒரு பெரிய மலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். சரியா? கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல என்ன சொல்லலாம், இது கொஞ்சம் பெரிய மலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கிழக்கு தொடர்ச்சி மலையில இதான் வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு அளவு பொறுத்த வரைக்கும் இதான் பெருசு. இந்த சேர்வராயன் அப்படிங்கிற பேர் எங்க வந்துச்சுன்னா அந்த லோக்கல் டெடிட்டி அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உள்ளூர் கடவுள் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே கரெக்ட் தான், சேர்வராயன். உள்ளூர் கடவுள் பேர் சேர்வராயனா. அந்த கடவுளுடைய பேர்ல தான் அந்த மலை உருவாச்சு. இந்த மலைக்கு அது பேரிடப்பட்டது சேர்வராயன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இத இந்த மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னீங்க, என்னது? ஏற்காடு. இட்ஸ் அ புவர் மேன் ஊட்டின்னு சொல்லுவாங்க, கரெக்ட் தானே? ஓகே, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த ஏற்காடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சேலம் சிட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இல்லையா? ஓகே. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சேர்வராயன் ஹில்ஸ்ல தான் வந்து அதிகப்படியான பாக்சைட் கிடைக்கும். தமிழ்நாட்டுல பாக்சைட் அதிகமா கிடைக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சேர்வராயன் ஹில்ஸ் சொல்லலாம். உங்க டாபிக்ல ரிசோர்சஸ்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லைங்களா? இருக்கா இல்லையா? நம்ம ரிசோர்சஸ்னு ஒரு டாபிக் இருக்கு, அதுவும் எடுக்க போறோம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, சேர்வராயன்னாலே அந்த இடத்துல என்ன இருக்கும், அதிகமா இருக்கும் அப்படின்னு பாக்சைட் அதிகமா இருக்கும். இந்த சேர்வராயன் ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து சோலைக்கரடு. கேட்கலாம், அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். சேர்வராயன் மலையில இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரம் எதுனா சோலைக்கரடு, 1620 மீட்டர். சோலைக்கரடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சேர்வராயன் மலையில இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு சிகரம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ சேர்வராயன் மலையை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு போதும். சரியா? ஓகே. அடுத்து எழுதிக்கோங்க, கொல்லி ஹில்ஸ். கொல்லிமலை. கொல்லி ஹில்ஸ். கொல்லி ஹில்ஸ் என்ன சொல்லலாம்னா இட்ஸ் கால்ட் அஸ் a mountain of death ன்னு சொல்லுவாங்க, கரெக்ட் தானே? மவுண்டெயின் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லிமலை மவுண்டெயின் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. எந்த மாவட்டத்துல இருக்கு? ஆமா, நாமக்கல் மாவட்டம். கொல்லிமலை இஸ் இன் நாமக்கல், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இட் இஸ் இன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா மேற்கு தொடர்ச்சி மலையில அதிகப்படியான லார்ஜ், சரியா, அதிகப்படியான எவர்கிரீன் ஃபாரஸ்ட். சரியா? அதிகப்படியான எவர்கிரீன் ஃபாரஸ்ட். சரியா? கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல கொல்லிமலையில தான் அதிகப்படியான பசுமை மாறாத காடுகள் அதிக அளவுல காணப்படுது அப்படின்றதும் சொல்றாங்க. சரிங்களா? சோ அததான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பாங்க?
சோலாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோலாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பில்கிரிம் சென்டர், அதாவது முக்கியமான கோயிலும் இருக்கு. என்ன கோயில் அது? அர்ப்பலீஸ்வரர் கோயில். சரியா? அர்ப்பலீஸ்வரர் கோயில் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுகிறது. சரியா? இங்க காணப்படக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி ரொம்ப ஃபேமஸ். ஆகாய கங்கை அப்படின்னு அழைப்பாங்க. அத என்ன சொல்லுவாங்க? ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அப்படின்றது இங்கதான் காணப்படுது. ஓகே, இந்த கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, இந்த இடத்துல நறுமண பொருட்கள், ஸ்பைசஸ் தான் இந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கும். சரியா? ஸ்பைசஸ் இந்த இடத்துல அதிகமா காணப்படும். காஃபி, சாரி, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், காஃபி, அப்புறம் பாத்தீங்கன்னா பெப்பர், சில்வர் ஓக், சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துல அதிகமா காணப்படக்கூடியது. சரியா? கொல்லிமலை. சரியா? கொல்லிமலைக்கு அடுத்து எழுதிக்கோங்க பச்சை மலை. கொல்லிமலைக்கு அடுத்தது பச்சை மலை. சரியா? பச்சை மலை அப்படின்னு சொல்றாங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானதுல. பெரம்பலூர். பெரம்பலூர் மாவட்டம், திருச்சி அண்ட் சேலம். பெரம்பலூர், திருச்சி, சேலம் மாவட்டங்கள்ல இந்த பச்சை மலை அப்படிங்கிறது காணப்படுது. சோ ஏன் பச்சை மலைன்னு பேர் வந்துச்சுன்னா, ஆல்ரெடி அதை நார்மலா சொல்லக்கூடியதான். அங்க இருக்கக்கூடிய காடுகள்ல எப்படி பசுமையா காணப்படுறதுனால அது பச்சை மலைன்னு பேர் வந்துச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்லப்பா, இந்த இடத்துல சீசனல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமானது ஜாக் ஃப்ரூட் ரொம்ப அதிகமான ஃபேமஸா இருக்குன்னு சொல்றாங்க. ஜாக் ஃப்ரூட்னா என்னது? பலாப்பழம். பலாப்பழம் வந்து இந்த பகுதிகளில் அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ ஸ்கூல் புக்ல இந்த மாதிரி விஷயம், சரி, ஸ்கூல் புக்ல ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கான். அதாவது மாவட்டம் கொடுத்துட்டு எந்தெந்த மலைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். ஆல்ரெடி இது குரூப் 4ல கூட இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? இந்த மாவட்டத்துல என்ன மலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். எழுதி இருந்தா அந்த விஷயத்தை விட்டுருங்க, எழுதாததை எழுதிக்கோங்க. ஓகேவா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல ஆனைமலை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஆனைமலை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடும் கவர் ஆகும், கேரளாவும் கவர் ஆகும். பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாவட்டம். மருதமலை, வெள்ளிங்கிரி, இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஹில்ஸ். தர்மபுரியில தீர்த்தமலை, வத்தல்மலை, தீர்த்தமலை, வத்தல்மலை, சித்தேரி மலை. உங்க சிலபஸ் ஆக்சுவலா வந்து ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை தானே கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அப்படித்தானே கொடுத்துருக்காங்க. ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடுன்றதான் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஜியோகிராஃபி பத்தி கொடுக்கல இல்லைங்களா? இந்தியன் ஜியோகிராஃபி இல்லைன்னு தானே கொடுத்துருக்காங்க. பட் ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்தியன் ஜியோகிராஃபில இருந்து ஒரு சில கொஸ்டின்கள் கேட்டிருக்காங்க. பாத்திருக்கீங்களா அந்த கொஸ்டின்? இந்தியன் ஜியோகிராஃபில இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் ஆனா வந்து இப்போ பிரசென்டா இருக்கிறது தமிழ்நாடு ஜியோகிராஃபி அப்படின்றது தான் இருக்கு. சரியா? சோ மெயினா அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு சில விஷயங்கள் இந்தியன் ஜியோகிராஃபிலும் முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லலாம், அதையும் எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது திண்டுக்கல்ல உங்களுக்கு கொடைக்கானல் இருக்குன்னு சொல்லியாச்சு. கரெக்டா தானே? பழனி மலை இருக்கும், பழனி மலையில கொடைக்கானல் இருக்கு அப்படிங்கறத சொல்லியாச்சு. ஈரோடு சிவன்மலை. ஈரோட்ல சிவன்மலை. ஓகேவா? அதோட புக்கும். வெள்ளூர்ல ஜபாத் ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா? ஜபாத்தும் சொல்லிட்டோம். ஏலகிரி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஏலகிரி அப்படிங்கிற. சரி, ஓகே. நாமக்கல் கொல்லிமலை ஆல்ரெடி சொல்லியாச்சு. சரியா? சேலம் எழுதிக்கோங்க கஞ்சமலை. KANJAMALA, கஞ்சமலை. சால்க் ஹில்ஸ், சால்க் CHALK, சால்க் ஹில்ஸ் சொல்லுவாங்க. அதுவும் சேலத்துல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் விழுப்புரம். விழுப்புரம் ஆல்ரெடி கல்வராயன் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம விழுப்புரம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? விழுப்புரத்துல இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, செஞ்சிமலை.
செஞ்சி. செஞ்சி எங்க இருக்கு? ஓகே. திருநெல்வேலியில ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். அகஸ்திய மலை பார்த்திருப்போம், மகேந்திரகிரி அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்திருப்போம். சரியா? அதுவும் போதும். நீலகிரியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. சோ புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் என்னது கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிற டாபிக்கை இதோட முடிச்சுக்கலாம். சரியா? பேசிக்கா இந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சாலே ஒரு, அதாவது உங்க கொஸ்டின் பேப்பர் பார்க்க வரைக்கும் என்னன்னா ஒரு பேசிக் ஐடியா அதாவது இருந்தாலே ஜியோகிராஃபில அட்லீஸ்ட் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப இதுக்காக என்ன பண்ண தேவையில்லைன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கவும் தேவையில்லை. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எழுதிக்கோங்க. பிளேட்டிவ்ஸ், பீடபூமிகள். பிளேட்டிவ்ஸ், பிளேட்டிவ்ஸ்னா என்னங்க? வாட் இஸ் மை பிளேட்டிவ்? ஓகே, பிளேட்டிவ் அதாவது நான் எப்படி சும்மா ரஃபா ஒரு டயக்ராம் போடுறேன். சரிங்களா? ஓகே ஃபைன். அதாவது இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சினா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ். சரிங்களா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இந்த மலை, இது ரொம்ப உயரமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ். சரியா? ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் உயரமா இருக்கு பாத்தீங்கன்னா, தரைப்பகுதியோட கொஞ்சம் உயரமா இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தட்டையான பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா பிளேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, பீடபூமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? தமிழ்நாட்டுல என்னென்ன பீடபூமிகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 3 பீடபூமிகள் தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இப்படி மேப் வச்சு பார்க்கலாம். சரியா? மேப் வச்சு பார்க்கும்போது இப்படி போகும் இல்லையா? அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை இங்க நீலகிரி ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. கரெக்டா? நீலகிரி இங்க கன்னியாகுமரி முடிஞ்சிருக்கு. நீலகிரியிலிருந்து இப்படி ஒரு மலை போகுது. சோ இந்த 2 மலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய 3 இடம் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 3 பீடபூமியா பிரிக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? 2 மலை பிரியுது. சரியா? இது கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு, இந்த 2 மலைக்கு இடைப்பட்ட பகுதி தான் இந்த பகுதி. சோ அதை என்ன பண்றாங்கன்னா 3 பீடபூமியா பிரிக்கிறாங்க. சரியா? எழுதிக்கோங்க பீடபூமிகள். சரியா? இந்த பீடபூமிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் போக போக, சரியா, எப்படி ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி போக போக உயரம் என்பது அதிகரிக்கும் அப்படின்றத முதல்ல எழுதிக்கோங்க. ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி போக போக உயரம் என்பது அதிகரிக்கும். ஓகே, ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுங்க பார்க்கலாம். நீலகிரியில இருந்து நம்ம என்ன பண்றோம், பக்கத்துல மலைகள் போகுது. இது இடைப்பட்ட பகுதியில் என்ன மாவட்டங்கள் இருக்கும்? நீலகிரி, அதாவது இந்த இடத்துல நீலகிரி இருக்கு. சரியா? இந்த இடத்துல நீலகிரி இருக்கு. நீலகிரியில இருந்து ஒரு மலை போகுது. சரியா? இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் என்னென்ன மாவட்டங்கள் இருக்கும்? ஈரோடு, ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி. இந்த 3 மாவட்டம் தான் எங்க, இந்த 4 மாவட்டம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பீடபூமியில இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தரைப்பகுதியில இருந்து உயர்ந்து காணப்படக்கூடியது. என்னென்ன பீடபூமிகள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நீலகிரி பிளாட், சரி சாரி, ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் பிளாட்டியூ. சரியா? கோயம்புத்தூர் பிளாட்டியூ. சரியா? கோயம்புத்தூர் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோயம்புத்தூர் பிளாட்டியூ பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து தர்மபுரி வரையும் இருக்கக்கூடியது. தர்மபுரி வரைக்கும் இருக்கக்கூடியது. கோயம்புத்தூர்ல இருந்து தர்மபுரி வரைக்கும் காணப்படக்கூடியது தான் கோயம்புத்தூர் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னென்ன மாவட்டங்கள் இதுல இன்க்ளூட் ஆகுதுன்னா ஆல்ரெடி சொன்னீங்க. என்னென்னது? ஈரோடு சொன்னீங்க, வேற என்ன சொன்னீங்க? சேலம், அப்புறம் தர்மபுரி. சரியா? அந்த 3 மாவட்டங்கள் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும். தர்மபுரி வரைக்கும். சரியா? தர்மபுரி கூட வேண்டாம். சரியா? தர்மபுரி நம்ம இன்னொரு இதில் சேர்த்துக்கலாம். ஈரோடு, சேலம். சரிங்களா? இதுதான் வந்து சொல்லுவாங்க. சரியா? சோ இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இருக்கக்கூடியது கோயம்புத்தூர் பிளாட்டியூ. அடுத்ததா இருக்கக்கூடியது, சரியா, கோயம்புத்தூர் பிளாட்டியூ. இந்த அடுத்ததா இருக்கக்கூடிய பிளாட்டியூ பேர் மைசூர் பிளாட்டியூ. சரியா? எழுதிக்கோங்க. மைசூர் பீடபூமி. அடுத்ததா அடுத்த பிட், ஃபர்ஸ்ட் பிட் வந்து கோயம்புத்தூர் பிளாட்டியூ. கோயம்புத்தூர் பிளாட்டியூ அடுத்து மைசூர் பிளாட்டியூ. சரியா? மைசூர் பீடபூமின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இந்த மைசூர் பிளாட்டியூல, சரியா, மைசூர் பீடபூமி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மைசூர் பீடபூமியோட தென் பகுதி தான் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுது நான் சொல்றது? மைசூர் பிளாட்டியூன்றது ரொம்ப பெருசு. தமிழ்நாட்டுக்குள்ள மைசூர் பிளாட்டியோட தென் பகுதி மட்டும் தான் இருக்கு. அதனால அந்த மைசூர் பிளாட்டியோட தென் பகுதி என்ன சொல்றாங்கன்னா பிரம்மஹால் பிளாட்டியூ. BHARAMAHAL. பாரமஹால் பிளாட்டியூ, பாரமஹால் பீடபூமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ கோயம்புத்தூர் பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ அடுத்து என்ன பிளாட்டியூ? மைசூர் பீடபூமி. சரியா? இந்த மைசூர் பீடபூமியோட தென் பகுதி தான் என்ன பகுதி? பாரமஹால் பிளாட்டியூ. தமிழ்நாட்டுக்குள்ள பாரமஹால் பிளாட்டியூ தான் இருக்கு. இந்த பாரமஹால் பிளாட்டியூல தான் என்ன மாவட்டங்கள் இருக்குது? இது தர்மபுரியும் கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மாவட்டம் எங்க இருக்கு? பாரமஹால் பீடபூமியில தான் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சரியா? சோ இந்த 2 பிளாட்டிவ் போட்டிருக்கேன்னா மேல வந்து மைசூர் பிளாட்டிவ் போட்டிருக்கேன், கீழே வந்து என்ன போட்டிருக்கோம், கோயம்புத்தூர் பிளாட்டிவ் போட்டிருக்கேன். இந்த 2 பிளாட்டிவ்க்கு நடுவுல ஒரு நதி போகுது. சரியா? இப்படி கூட கேட்கலாம். பாரமஹால் பீடபூமியும் என்னது கோயம்புத்தூர் பீடபூமியும் ரெண்டையும் பிரிக்கக்கூடிய நதிக்கு பேர் என்னன்னு கேட்டுடலாம். நதி பேர் என்னது? இல்லைங்க, மொய்யார். சரியா? எழுதிக்கோங்க, மொய்யார். கரெக்ட் தான், மொய்யார் ரிவர். மொய்யாறு அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது. சரியா? மொய்யாறு அப்படிங்கிறது எந்த 2 பீடபூமி பிரிக்குது? பாரமஹால் பீடபூமியும் கோயம்புத்தூர் பீடபூமியும் பிரிக்கக்கூடியது மொய்யார் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து மதுரை பிளாட்டிவ், மதுரை பீடபூமி. சரியா? மதுரை பீடபூமி. சரியா? மதுரை பீடபூமி. மதுரை பீடபூமி பத்தி ஒண்ணும் இல்ல, அதுல இருக்கக்கூடியது மதுரை மாவட்டம் தான். சரியா? மதுரை மாவட்டம். இந்த இடத்துல இருந்து உருவாகக்கூடிய நதிகள் என்னன்னா வைகை, அப்புறம் தாமிரபரணி. வைகை மற்றும் தாமிரபரணி மதுரை பீடபூமியில தான் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 பீடபூமி. சரியா? ஓகே. சோ இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பீடபூமிகள், அதாவது பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெருசு, பாரமஹாலும் பெருசு, நம்மளுக்கு கோயம்புத்தூரும் பெருசு, மதுரை பெருசு. சோ சின்ன சின்ன பீடபூமிகள் இடைப்பட்ட பகுதியில காணப்படுது. இதுல முக்கியமான இடைப்பட்ட சின்ன பீடபூமி எதுன்னு சொல்றாங்கன்னா சிங்கூர் பிளாட்டிவ், SIGUR, சிங்கூர் பீடபூமி. எங்க இருக்குன்னா நீலகிரில இருக்குன்னு எழுதிக்கோங்க. சரியா? சிங்கூர் பிளாட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இத வரைக்கும் நம்மளுக்கு பீடபூமி அப்படிங்கிற டாபிக் போதும். சரியா? அடுத்து எழுதிக்கோங்க சமவெளிகள், பிளைன்ஸ். ஓகே, சமவெளிகள், பிளைன்ஸ் சொல்றாங்க. சமவெளி, இந்த சமவெளிகளை 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து இன்லாண்ட் பிளைன்ஸ். சரியா? நிலத்து பகுதியில் இருக்கக்கூடிய சமவெளிகள். அப்புறம் கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம். சமவெளிகள் எதால உருவாக்கப்படும்? ஆமா, சமவெளிகள்னால எதுவால உருவாக்கப்படக்கூடியது? ஆறுகள்னால உருவாக்கப்படக்கூடியது. சரியா? இன்லண்ட் பிளைன்ஸ். சரியா? சமவெளிகள் ஃபர்ஸ்ட் விஷயம் எழுதிக்கோங்க. சமவெளிகள்ன்றது எதனால உருவாக்கப்படக்கூடியது? ஆறுகள்னால உருவாக்கப்படக்கூடியது. சரியா? சோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்னா இப்படி வச்சுட்டு, காவிரி வந்து நடுவுல இருக்குது. சரியா? காவிரி நடுவுல இருக்கக்கூடியது, மேல இருக்கக்கூடியது, மொத்தம் கீழே இருக்கக்கூடியது. காவிரி நடுவுல இருக்குது. சரியா? மேல சில ஆறுகள், கீழே சில ஆறுகள். எப்படி பிரிக்கலாம்னா நடுப்பக்கம் இருக்கக்கூடியது காவிரி சமவெளி, மேல இருக்கக்கூடியது என்ன ஆறுகளால உருவாக்கப்பட்ட சமவெளி, கீழே இருக்கக்கூடியது என்ன ஆறுகளால இருக்கக்கூடிய சமவெளி அப்படின்னு பிரிச்சிடலாம். சரியா? தமிழ்நாடுடைய வடக்கு பகுதியில எழுதிக்கோங்க, நார்த்தன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. சரியா? நார்த்தன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுல என்ன சமவெளிகள் காணப்படுதுன்னா பாலாறு, பாலாறுனால உருவாக்கப்பட்ட சமவெளிகள். சரியா? பொன்னையாறு, செய்யாறு. சரியா? இதனால உருவாக்கப்பட்ட சமவெளிகள் அங்க காணப்படும். என்னென்ன மாவட்டங்கள் வரும்? பாலாறு, செய்யாறு, பொன்னையாறு. என்னென்ன மாவட்டங்கள்? காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை. சரியா? எழுதிக்கோங்க, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம். சோ இந்த பகுதிகள்லாம் இந்த ஆறுகள்னால உருவாக்கப்பட்ட சமவெளிகள் காணப்படுகிறது அப்படின்னு முடிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது காவிரி உருவாக்கப்பட்ட சமவெளி. என்னென்ன மாவட்டங்கள்? காவிரி சென்ட்ரல்ல போட்டோம் நம்ம இல்லையா? காவிரினால உருவாக்கப்பட்ட சமவெளிகள் என்னென்ன மாவட்டம்? ஓகே, எழுதிக்கோங்க, சேலம், அப்புறம் ஈரோடு. சரியா? வரிசையா போவோம். சேலம், ஈரோடு, திருச்சி,
கரூர் கரூர் சாரி கரூர், அதுக்கப்புறம் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். சரிங்களா? நாகப்பட்டினம். சோ இதெல்லாம் வந்து காவிரினால உருவாக்கப்பட்ட சமவெளிகள். சரியா? தென்பகுதி என்னென்ன ஆறுகள்? சிம்பிளா சொல்லிடுங்க. என்னது? வைகை, தாமிரபரணி. சரியா? வைகை, தாமிரபரணி. என்னென்ன மாவட்டங்கள் வரும்? திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம். சரியா? எழுதிக்கோங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம். சரியா? இதெல்லாம் பேசிக் ஐடியா. தமிழ்நாட்டில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஆறுகள் எங்கன்னு போகும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது தெரிஞ்சாலே இந்த விஷயத்த ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? இது வந்து இன்லாண்ட் பிளைன்ஸ். சரியா? உள்நாட்டில் இருக்கக்கூடிய சமவெளிகள். அடுத்தது கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடியதுங்க. பெருசா ஒண்ணும் கிடையாது. கடற்கரை பகுதிகளில் சமவெளிகள் காணப்படும். தமிழ்நாட்டுல கடற்கரை பகுதி பேர் என்ன? இந்த கடற்கரை பகுதி பேரு சோழமண்டல கடற்கரை. சரியா? சோழமண்டல கரைகள்ல உருவாகக்கூடிய இந்த சமவெளிகள். சரியா? இந்த சோழமண்டல கரைகள்ல சம் சாண்ட் டியூன்ஸ் இருக்குமா? சாண்ட் டியூன்ஸ் என்னது? ஆமா, சாண்ட் டியூன்ஸ் காணப்படும், மணல் மேடுகள் காணப்படும். சரியா? எந்தெந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ஊர் சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னா, ஒண்ணு வந்து ராமநாதபுரம், ஓகேவா? இன்னொன்னு என்னன்னா தூத்துக்குடி. சரியா? ராமநாதபுரம், தூத்துக்குடியில மணல் மேடுகள் காணப்படுது. இந்த மணல் மேடுகளை அந்த இடத்துல என்னன்னு அழைக்கிறாங்கன்னா என்னது? தெரி. சரி, அதான் முக்கியம். மணல் மேடுகள் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம், தூத்துக்குடியில மணல் மேடுகள், அதாவது கடற்கரை பகுதிகளில் மணல் மேடுகளா காணப்படுமா. அந்த மணல் மேடுகள் என்ன சொல்றாங்க? தெரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்புறம் உங்களுக்கு தெரியும், அது பேர் என்ன? கல்ஃப் ஆஃப் மன்னார். மன்னார் வளைகுடா இருக்கு பாத்தீங்களா? அங்கேயும் பாத்தீங்கன்னா சமவெளிகள் காணப்படும். ஆனா அந்த சமவெளிகள் வந்து மண்மேடுகளால் உருவாக்கப்படாம எதுலன்னா கோரல் ரீஃப்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? என்னதுங்க? கோரல் ரீஃப்ஸ். சரியா? கோரல் ராக்ஸ் கூட எழுதிக்கோங்க. கோரல் ராக்ஸ். பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பவளப்பாறைகள். தமிழ்நாட்டுல பவளப்பாறைகள் எங்க காணப்படுதுன்னு கேட்டா என்ன சொல்லிக்கோங்க? கல்ஃப் ஆஃப், ஆமா, மன்னார் வளைகுடால காணப்படக்கூடியது. அதுவும் ஒரு சமவெளியாக என்ன பண்ணலாம்னா கருதலாம். சோ இதை தவிர்த்து கடற்கரையில பாத்தீங்கன்னா பீச்சஸ் இருக்கும். இதை தவிர்த்து கடற்கரையில பாத்தீங்கன்னா ஒரு சில பீச்சஸ் இருக்கும். என்னென்ன பீச்சஸ்? மரீனா, அப்புறம் எலியட் பீச். எங்க இருக்குது எலியட் பீச்? சரி, ஓகே. சென்னை. சில்வர் பீச் எங்க இருக்குது? பாண்டிச்சேரி, கடலூர். சரியா? இது போன்ற ஒரு சில ஃபேமஸ் பீச்சஸ் வந்து இந்த இடத்துல தமிழ்நாட்டுல காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ஓகே. என்ன சார்? அப்படிங்களா? ஓகே, ஃபைன். சோ பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு போதும். சரியா? அடுத்து உங்க புக்ல கொடுத்துருக்கான் ரிவர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். சரி, உங்க சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரிவர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குங்களா? ரிவர்ஸ் அண்ட் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு டோட்டலா கவர் பண்ணியாச்சு. சரியா? 10th புக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் டேட்டாஸே இருக்குது தமிழ்நாடு ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் டேட்டாஸ் வந்து அதிகபட்சம் கிடையாது 10th புக் ரேஞ்சுக்கு. 12th அண்ட் 11th அண்ட் 12th தமிழ்நாடு ஜியோகிராஃபி கிடையாது. சரிங்களா? இதே 10th புக்ல தான் என்ன பண்ணிருக்காங்க? ரிவர்ஸ் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. சரியா? தமிழ்நாடு ரிவர்ஸ் தனியா கொடுத்துருக்காங்க, இந்திய ஆறுகளும் தனியா கொடுத்துருக்காங்க. இந்திய ஆறுகள் உங்க புக்ல கொடுக்காதனால நம்ம தமிழ்நாடு ஆறுகள் மட்டும் என்ன பண்ண போறோம்னா இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? எழுதிக்கோங்க தமிழ்நாடு ரிவர்ஸ். சோ இது ரொம்ப முக்கியமா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஜியோகிராஃபில பெருசா ஒன்றும் கொடுக்கல, பெரிய டாபிக்ஸ் எதுவும் கொடுக்கல. சரியா? சின்ன சின்ன டாபிக்கா தான் கொடுத்துருக்காங்க. அதனால இருக்கிறத கொஞ்சம் தெளிவா படிக்க ட்ரை பண்ணுங்க. ரிவர்ஸ் இன் தமிழ்நாடு. ரிவர்ஸ், ஓகேவா? ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்திய ஆறுகள் படிக்கும் போது இப்படி படிச்சிருப்பாங்க. பெரினியல் ரிவர்ஸ் படிச்சிருப்பாங்க. பெரினியல் ரிவர்ஸ் ரெண்டா பிரிச்சு, ஆறுகள் ரெண்டா பிரிப்பாங்க. பெரினியல் ரிவர்னு படிப்பாங்க, அப்புறம் நான் பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா படிப்பாங்க. பெரினியல் ரிவர்ஸ் அண்ட் நான் பெரினியல் ரிவர்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா
வற்றா நதிகள், வற்றக்கூடிய நதிகள் ரெண்டு படிப்பாங்க. சரியா? வற்றா நதிகள், வற்றக்கூடிய நதிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு படிப்பாங்க. நான் பெரியல் என்னன்னா எது? வற்றக்கூடிய நதிகள். சரியா? பெருநிலம்னா வற்றா நதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறது எல்லாமே வற்றக்கூடிய நதிகளா, வற்றா நதிகளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்னது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே வற்றக்கூடிய நதிகள் தான். ஏன்னா நம்மளுக்கு எதுல மழை கிடைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல தான் கிடைக்கும். கரெக்டா? நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்போ? எந்த மாசம்? வடகிழக்கு பருவமழை. சரியா? வடகிழக்கு பருவமழையில தான் நம்மளுக்கு அதிக மழை பொழிவு காணப்படும். சரியா? வடகிழக்கு பருவமழை போது மட்டும் என்ன பண்ணும்? ஆறுகள் வந்து அதிகப்படியாக காணப்படும். மற்ற டைம் என்ன காணப்படும்? வற்றி தான் காணப்படும். சரியா? ஆனா ஒரே ஒரு நதி மட்டும் வற்றாத நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா நார்த் ஈஸ்ட்லயும் மழை கிடைக்குது, அப்புறம் என்னது சவுத் வெஸ்ட், இந்த ரெண்டுத்துலயுமே என்ன பண்ணுது? அந்த நதிக்கு மழை கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அந்த நதியை தவிர இது எல்லாமே என்னது? வற்றக்கூடிய நதிகள். வற்றா நதி எது எப்போ? எதுங்க? தாமிரபரணி. சரியா? தாமிரபரணி. சரி, இது முக்கியமா எழுதிக்கோங்க. சோ இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல வற்றாத நதிகள் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? தாமிரபரணி. தாமிரபரணிக்கு எதுல கிடைக்குது? சவுத் வெஸ்ட் மான்சூன்லயும் மழை கிடைக்குது, நார்த் ஈஸ்ட் மான்சூன்லயும் மழை கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்திய அளவுல வற்றா நதிகள்னு கேட்டா என்ன சொல்வீங்க? இந்திய அளவுல வற்றா நதிகள்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதாவது இமயமலைகள்ல தொடங்கக்கூடிய ஆறுகள் எல்லாமே என்னது? வற்றாத நதிகள் தான். சரியா? இமயமலைகள் தொடங்கக்கூடிய ஆறுகள்லாம் என்னது? காலத்துக்கும் தண்ணி வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் வற்றாத நதிகள் தான் சொல்லுவாங்க. சரியா? சோ ஒரு நதிகள்லாம் இப்ப பார்க்கலாம். சரியா? முதல்ல எழுதிக்கோங்க காவேரி. ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சு வெயிட் பண்ணுங்க. ஓகே, சோ ரிவர்ஸ் இல்லையா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க காவிரி நதி, அதை பத்தி பார்க்கலாம். சோ இருக்கிறதே வந்து ஒரு 6 நதிகள் தான் இருக்கும். சரியா? தமிழ்நாட்டுல. அதனால இதனுடைய கிளை நதிகள் ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, காவிரி. காவிரி. சரியா? காவிரி எங்க உருவாகுது? ஆமா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? குடகு மலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மொத்தம் 3ஆ பிரிச்சு சொல்றாங்க. அது உருவாகக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா தலைக்காவேரி. உருவாகக்கூடிய இடம் என்னது? தலைக்காவேரி. தலைக்காவேரி என்ன மலையில இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? குடகுன்றது ஒரு மாவட்டங்க. சரியா? குடகு மாவட்டம். சரியா? என்ன மலைன்னா பிரம்மகிரி மலை. பிரம்மகிரி ஹில்ஸ். பிரம்மகிரி ஹில்ஸ். பிரம்மகிரி ஹில்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டாதான் என்ன சொல்லுவீங்க? கூர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. குடகுமலை. குடகுமலை எங்க இருக்குன்னு கேட்டாதான் என்ன சொல்ல போறீங்க? கர்நாடகா. சரியா? கர்நாடகா. கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலை. கரெக்டா? சோ இதுதான் வந்து காவிரி உருவாகக்கூடிய இடம். சரியா? காவிரியோட கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 805 கிலோமீட்டர் மொத்தம் நீளம். காவிரியோட கிலோமீட்டர் மொத்தம் 805 கிலோமீட்டர். சரியா? இதுல தமிழ்நாட்டுல எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னு சொல்லி முக்கியமா கேட்கலாம். 416 கிலோமீட்டர் மட்டும் தான் தமிழ்நாட்டுல ஓடுது. சரியா? 416 கிலோமீட்டர். காவிரிக்கு இன்னொரு பேர் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன பேரு?
என்னதுங்க? ஆமா, தக்ஷிண கங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவதுன்னா காவிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சரியா? காவிரி தக்ஷிண கங்கா அப்படின்னு அழைக்கலாம். சோ அந்த காவிரி வந்து எந்த 2 மாநிலங்களுக்கு எல்லையாக அமைகிறது அப்படின்னு கேட்டா எது? ஆமா, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். சரியா? கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லை பகுதிகளா அமையுது. இந்த எல்லை பகுதிகளா அமையக்கூடியது எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டா 64 கிலோமீட்டர் வந்து எல்லை பகுதியா அமையுதான். காவிரி வந்து மொத்தம் 64 கிலோமீட்டர் வந்து எல்லை பகுதியா அமையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காவிரியில தான் என்ன இருக்கு? என்ன நீர்வீழ்ச்சி இருக்குது? ஆமா, ஒகேனக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒகேனக்கல் இந்தியாவின் நயகரான்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்தியாவின் நயகரான்னு சொல்லக்கூடிய அந்த ஒகேனக்கல் எங்க இருக்குன்னா காவிரி ஆற்றுல தான் அமைஞ்சிருக்கக்கூடியது. ஓகே, அடுத்தது இந்த காவிரி ஆற்று குறுக்கே வந்து தமிழ்நாட்டுல வந்து தர்மபுரி வழியா வந்து சேலத்துல வரும். சரியா? சேலத்துல என்ன டேம் கட்டியிருப்பாங்க? ஆமா, மேட்டூர் அணை அப்படின்றது சேலத்துல கட்டியிருப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? மேட்டூர் அணைக்கு இன்னொரு பேர் இருக்கு. இது ரொம்ப பழைய கொஸ்டின் ஆக்சுவலா. குரூப் 4 அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்கப்பட்டது. நம்மளுக்கு தெரியணும். ஆனா கண்டிப்பா ஸ்டான்லி ரிசர்வாயர், ஸ்டான்லி அணைன்னு சொல்லுவாங்க. சரியா? இது ஆல்ரெடி பழைய கொஸ்டின், கேட்ட கொஸ்டின். மேட்டூர் அணைக்கு இன்னொரு பேர் என்னது? ஸ்டான்லி. சரியா? சோ காவிரியோட கிளை நதிகள் முக்கியம். சரியா? காவிரி கூட என்னென்ன நதிகள் வந்து சேருது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? என்னென்ன நதிகள் வந்து சேருது சொல்லுங்க. பவானி. சரியா? எழுதுங்க, ஒன்னொன்னா எழுதுங்க. பவானி. சரியா? நொய்யல். நொய்யல். அமராவதி. சரியா? அந்த பவானின்றது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுக்கு முன்னாடி இருக்கு. பாத்தீங்கன்னா ஈரோடுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிட்டா பவானி ஆறு வந்து எதோட சேர்ந்துரும்? காவிரியோட இணைஞ்சிரும். இந்த நொய்யலும் அமராவதியும் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா கரூர் கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா இதோட சேருது. சரியா? நொய்யல் அமராவதி கரூர் கிட்ட. சரியா? கரூர் கிட்ட சேரும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காவிரியுடைய நீளம் வந்து என்ன பண்ணா கொஞ்சம் வைட் ஆகும். வைட்னது அகன்று காணப்படும். சோ அதுக்கப்புறம் இது என்ன சொல்றாங்கன்னா அகன்ற காவேரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரியா? அகன்ற காவேரி அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சி கிட்ட போகும்போது என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த காவிரின்றது 2ஆ பிரியும். ஒண்ணு இப்படி பிரியும், இன்னொன்னு இப்படி பிரியும். கரெக்டுங்களா? திருச்சியில என்ன பண்ணும்? 2ஆ பிரியும் காவிரி. சரியா? மேல இருக்கிறதுக்கு பேர் என்னது? ஒண்ணு பிரிச்சு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆமா, எழுதியும் கொள்ளிடம். 2ஆ பிரியுது. ஒண்ணுக்கு பேரு கொள்ளிடம். கீழே போறதுக்கு பேர் என்னது? காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சியில போய் என்ன பண்றது? கொள்ளிடம் அப்படின்றது ஒரு பக்கம் பிரியுது, இன்னொரு பக்கம் என்னது? காவிரி அப்படின்னு பிரியுது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் என்ன இருக்கும்? ஸ்ரீரங்கம். சரியா? அதனால ஸ்ரீரங்கம் வந்து இதனால உருவாக்கப்படுது. இது ஒரு தீவுன்னு சொல்றாங்க. ஸ்ரீரங்கம் வந்து ஒரு தீவா மாதிரி காணப்படுது. சரியா? இப்படி கூட கேட்கலாம். எந்த 2 ஆற்றுகள் நடுவுல ஸ்ரீரங்கம் அமைஞ்சிருக்குன்னு கேட்டா கொள்ளிடம் மற்றும் காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த காவிரி ஆற்றின் குறுக்கே இன்னொரு அணை கட்டப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் என்னது? ஆமா, கல்லணை. சரியா? யார் கட்டினது? கரிகாலன். எந்த ஊர்ல இருக்குது? தஞ்சாவூர். ஓகே, கல்லணை. சரியா? அது ஒண்ணு. சோ காவிரியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் போதும். சரிங்களா? தலைக்காவிரி. சரியா? இதெல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா காவிரியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கேட்ட கொஸ்டின் தான். குடகுமலையில எங்க இருக்கு, எந்த வழியா உள்ள வருது, மேட்டூர் அணை, ஒகேனக்கல், பவானி, நொய்யல், அமராவதி. சோ இந்த விஷயம் எல்லாம் கேட்டதான். காவிரி எந்த இடத்துல போய் கலக்குது? என்னங்க? ஓகே, எப்படி சொல்லலாம்? காவிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெல்டா பகுதியை ஃபார்ம் பண்ணும். சரியா? டெல்டா பகுதினா என்னது? வாட் இஸ் மீன் டெல்டா? விவசாய நிலைன்னு சொல்ல விட ஆக்சுவலா இப்படி ஆறு இப்படி போறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆறு இப்படி வரும்போது என்ன பண்ணும்னா கடல் தண்ணி உள்வாங்கக்கூடியதுனால என்ன பண்ணா ஆறு பல வகையா இப்படி பிரிஞ்சு என்ன பண்ணும்னா கடல்ல வந்து கலக்கும். சோ இந்த பகுதியை பேர் தான் டெல்டான்னு சொல்லுவாங்க.
சரியா? சோ முத்துப்பட்டுல இருந்து பிச்சாவரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறு இருக்கும். சரியா? எக்ஸாக்டா சொல்லணும்னா பூம்புகார். சரியா? பூம்புகார் தெரியுமா? எங்க இருக்குது? காரைக்கால் பக்கத்துல இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே, அங்கதான் வந்து என்ன பண்ணுதுன்னா காவிரி வந்து கடல்ல கலக்குது. பூம்புகார் அப்படிங்கிற இடத்துலதான். ஓகேவா? ஓகே, அடுத்து எழுதிக்கோங்க பாலார். சரியா? பாலார். பாலார் எங்க உருவாகுது? பாலார் எங்க உருவாகுது? சரி, ஓகே, எழுதிக்கோங்க கோலார்ல. சரியா? கோலார் அப்படின்ற இடம் கர்நாடகால. தலகோவாரா அப்படிங்கிற இடம். தலகோவாரா கர்நாடகால. கோலார்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? கோலார் தங்கஸ்வரம். சரிங்களா? அங்க இருந்து உருவாகுது. சரியா? எக்ஸாக்டா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா இதனுடைய மொத்த கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 348 கிலோமீட்டர். சரியா? இதோட மொத்த நீளம் எவ்வளவு? 348 கிலோமீட்டர். சரியா? இந்த 348ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 222 கிலோமீட்டர் மட்டும் தான் தமிழ்நாட்டுல ஓடுது. சரியா? 222 கிலோமீட்டர் மட்டும் தான் தமிழ்நாட்டுல ஓடுது. ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா பாலார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னென்ன மாநிலங்கள் வழியா பாயுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா என்ன சொல்லலாம்? தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேசம். சரியா? தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் சொல்லக்கூடிய 3 மாநிலங்கள் வழியா என்ன பண்ணுதுன்னா இந்த நதி பாயுது அப்படின்னு சொல்லலாம். சரியா? தமிழ்நாட்டுல என்னென்ன மாவட்டம் கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்னென்ன மாவட்டங்கள் சொல்ல போனா வேலூர், காஞ்சிபுரம். சரியா? வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்துல அந்த பாலார் அப்படிங்கிற நதி கிடக்குது. ஓகேங்களா? ஓகே, இது பாத்தீங்கன்னா வந்து இதனுடைய கிளை நதிகள். கிளை நதிகளா ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதை எழுதிக்கோங்க. முக்கியம் பொன்னை, கவுந்ததி நதி, GOUNDINOA நதி, செய்யாறு. சரியா? கிளியாறு போன்ற நதிகள் என்ன பண்ணுதுன்னா இந்த பாலாறு அப்படிங்கிறதுல ஓடக்கூடிய கிளை நதிகள் வந்து சேரக்கூடிய கிளை நதிகள். சரியா? எந்த இடத்துல வந்து கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூவத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது வங்காள விரிகுடால வந்து கூவத்தூர் அப்படிங்கிற இடத்துல வந்து கலந்துரும். கூவத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சோ பாலாறு அப்படிங்கிறதுக்கான விஷயம் இந்த விஷயம் போதுமானது. சரியா? ஓகே, அடுத்தது தென்பெண்ணை. ஆறின் பேர் என்ன? தென்பெண்ணை. தென்பெண்ணை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதே ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்கான். எங்க உருவாகுதுன்னா நந்திதர்க். நந்திதர்க் அப்படிங்கிற இடம் எங்கன்னா கர்நாடகா. எங்க? கர்நாடகால நந்திதர்க் அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. சரியா? இதனுடைய மொத்த கிலோமீட்டர் வந்து 247 கிலோமீட்டர். சரியா? 247 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து எந்தெந்த மாவட்டத்துல வந்து இது பாயுதுன்னு சொல்ல போனா அதிகப்படியா இருக்கும் நம்ம ஊர்ல. சரியா? கிருஷ்ணகிரி, தர்மபுரி. சரியா? தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை,
கடலூர். சரியா? இந்த மாவட்டங்கள் வழியா இந்த தென்பெண்ணை ஆறு அப்படிங்கிறது பாயுது. சரியா? சரி, ஓகே. சோ திருக்கோவிலூர் அப்படிங்கிற இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருக்கோவிலூர் அப்படிங்கிற இடத்துல, சரியா, அந்த இடம் பேர் வந்து திருக்கோவிலூர். திருக்கோவிலூர் அங்க வந்து என்ன பண்ணுனா இந்த நதி ரெண்டா பிரியுது. சரியா? என்ன பண்ணுது? தென்பெண்ணைன்றது ரெண்டா பிரியும். சரியா? ஒண்ணு வந்து என்னன்னா காலிடம், GADILAM காலிடம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பொன்னையாறு அப்படின்றது ரெண்டா பிரியும். திருக்கோவிலூர்ல வந்து என்ன பண்ணுது? ஆறு வந்து ரெண்டா பிரியுது. ஒண்ணு வந்து கட்டிலம், இன்னொன்று வந்து பொன்னையாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கடிலம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல போய் கடல்ல கலக்கும்னா கடலூர்ல போய் கடல்ல கலக்குது. இந்த பொன்னையாறுன்றது பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில போய் கடல்ல கலக்கு. சரியா? பொன்னையாறுன்றது பாண்டிச்சேரியில போய் கடல்ல கலக்கு. சோ இந்த பொன்னையாரை பத்தி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கான். பொன்னையாத்தின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகள் அப்படின்னு சொல்ல போனா எதை சொல்வீங்க? என்ன அணைகள்? பொன்னையாத்து கிட்ட சாத்தனூர் டேம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்தனூர் அணை. சரியா? அது இங்க கட்டப்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணகிரி டேம்னு சொல்லுவாங்க. சரியா? அதுவும் பாத்தீங்கன்னா இந்த 2 அணைகள் பாத்தீங்கன்னா இதன் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. சரியா? ஓகே. அடுத்தது வைகை. நதி பேரு வைகை. எங்க உருவாகுது? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிசிக்கல் ஜியோகிராஃபி நடத்தும் போது. எங்க உருவாகுது? வருஷநாடு மலை. சரியா? எழுதிக்கோங்க, வருஷநாடு மலை. அர்ஷந்து ஹில்ஸ் எங்க இருக்குது? ஆண்டிப்பட்டி ஹில்ஸ், வருஷநாடு ஹில்ஸ் ரெண்டும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு கோர்வையா தான் இருக்கும். அதனால ஆண்டிப்பட்டி ஹில்ஸ், வருஷநாடு ஹில்ஸ் சொல்லிட்டேன். சரியா? ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். இது வந்து வைகை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 258 கிலோமீட்டர் தூரம். நீளம்ன்றது 258 கிலோமீட்டர். என்னென்ன மாவட்டங்கள் கவர் பண்ணுதுன்னா, என்னென்ன மாவட்டங்கள்னா மதுரை, ஆமா சிவகங்கை, அப்புறம் இன்னொரு ஊரு ராமநாதபுரம். சரியா? மொத்தம் 3 மாவட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த வைகை நதி அப்படிங்கிறது கரைப்படுது. சரியா? வைகை டேம்னு ஒண்ணு கட்டிருக்காங்க தெரியுங்களா? ஸ்கூல் புக்ல இந்த டேட்டா கொடுத்திருக்கான். வைகை நதி எப்ப கட்டப்பட்டதுன்னு சப்போஸ் டேட்ல உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்படி கேட்டா 1959ல வைகை அணை அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. சரியா? வைகையை பத்தி இந்த விஷயம் போதும். சரியா? அடுத்து எழுதிக்கோங்க தாமிரபரணி. தாமிரபரணி. சரியா? தாமிரபரணி இந்த பேர் எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எதனால? காப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா? காப்பர்னா தாமிரம் தானே? தாமிரம், வரணினா ஸ்ட்ரீம். சரியா? என்ன மீனிங்னா அங்க இருக்கக்கூடிய ரெட் சாயில், என்னது சிகப்பு மண்ல அந்த நீர் போகும்பொழுது என்ன மாதிரி காட்சி அளிக்குமா? காப்பர் போல காட்சி அளிக்குமா. அதனாலதான் இதுக்கு என்ன பேர் வந்துச்சு? தாமிரவரணி அப்படின்னு பேர் வந்துச்சு. சரிங்களா? பிகாஸ் ஆஃப் ரெட் சாயில், அந்த ரெட் சிகப்பு மண்ல அந்த நீர் போகும் பொழுது தாமிரம் போல் காட்சிடுவது தாமிரவரணி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எங்க உருவாகுது? ஆமா, ஆல்ரெடி நம்ம இந்த விஷயம் பார்த்தோம் இல்லையா? பொதிகை மலை, பொதிகை ஹில்ஸ்ல உருவாகுது. பொதிகை ஹில்ஸ் எங்க இருக்குன்னா பாபநாசம் இருக்கு பாத்தீங்களா? பாபநாசத்துக்கு மேல அம்பாசமுத்திரம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அம்பாசமுத்திரம். அங்க பாபநாசம் அம்பாசமுத்திரம் எழுதிக்கோங்க. சரியா? சோ இது வந்து பாத்தீங்களா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுதுன்னா எங்கெங்க? ஆமா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி. திருநெல்வேலி, ஓகே. எந்த இடத்துல போய் கடல்ல கலக்குதுன்னு கேட்டா பொன்னைக்காயல். சரியா? பொன்னைக்காயல். சரியா? பொன்னைக்காயல் அந்த இடத்துல போய் கடல்ல கலக்குது. எங்க இருக்குன்னா தூத்துக்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கு.
சரியா? இதனுடைய கிளை நதிகள் ரொம்ப முக்கியம். சரியா? எழுதிக்கோங்க. கரையாறு, கரையாறு, மணிமுத்தாறு, மணிமுத்தாறு, ஓகே. அடுத்தது பச்சையாறு, பச்சையாறு, சித்தாறு, சரியா? ராமநதி, ராமநதி அப்படின்றதெல்லாம் சரியா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. சோ ஒரு 3 நீர்வீழ்ச்சி மட்டும் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். சரியா? கேத்தரின், கேத்தரின் நீர்வீழ்ச்சி திடீர்னு எங்க இருக்குன்னு கூட கேட்கலாம். சரியா? கேத்தரின் நீர்வீழ்ச்சி. பைகாரா, பைகாரா நீர்வீழ்ச்சி, கேத்தரின் நீர்வீழ்ச்சி, பைகாரா நீர்வீழ்ச்சி. இது ரெண்டும் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. எங்க இருக்குன்னா நீலகிரியில் இருக்கு. கேத்தரின் நீர்வீழ்ச்சி, அப்புறம் பைகாரா நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது நீலகிரியில் இருக்கு. சரிங்களா? திருமூர்த்தி ஃபால்ஸ் தெரியுமா? அது எங்க இருக்கு? திருப்பூர், திருப்பூர். சரியா? எழுதிக்கோங்க. திருப்பூர்ல திருமூர்த்தி டேம்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது அங்க. பாபநாசத்துலயும் டேம் இருக்கு, சரியும் தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா? பாபநாசத்துலயும் அணை இருக்குது. சரியா? எங்க இருக்குது? திருநெல்வேலி. சரியா? பாபநாசத்துலயும் அணை இருக்கு, திருநெல்வேலி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளாவும் சேர்ந்து ஒரு அணை கட்டிட்டு வராங்க, அது தெரியுமா? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட். சரியா? இப்படி கூட கேட்கலாம். தமிழ்நாடு கேரளாவும் சேர்ந்து எந்த அணை கட்டினா பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட். தமிழ்நாடு கேரளா, தமிழ்நாடு கேரளாவும் சேர்ந்து பரம்பிக்குளம் ஆலியார் அணை அப்படின்றத ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. சரியா? கட்டி வச்சிருக்காங்க. எங்க இருக்குன்னா ஒட்டஞ்சத்திரம், நியர் டு ஒட்டஞ்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. சோ அடுத்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பயோஸ்பியர் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயோஸ்பியர், உயிர்கோளம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டதுண்டா? உயிர்கோளம். சரியா? உயிர்கோளம்னு சொல்லுவாங்க பயோஸ்பியர். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 பயோஸ்பியர் இருக்கு. சரியா? ஒண்ணு என்னது? நீல்கிரி. இன்னொன்னு என்னது? ஆமா, கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா. அப்புறம் இன்னொன்னு என்னது? அகஸ்திய, அகஸ்திய மலை. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா 3 உயிர்கோளம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது, ரொம்ப முக்கியமானது. சரியா? 3 உயிர்கோளங்கள் காணப்படுது. சரியா? சோ ஆறுகள் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் போதுமானது. சரியா? அடுத்து உங்க சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ்னு ஒரு டாபிக் இருக்குங்களா? இருக்கா? ரிசோர்சஸ் இருக்கும். ரிசோர்சஸ்னா என்னது? ரிசோர்சஸ் என்னங்க? இயற்கை வளங்கள். சரியா? என்னென்ன இந்த இடத்துல என்னென்ன கிடைக்குது அப்படின்றது. சரியா? அதுவும் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். சரியா? அதையும் பாத்துக்கோங்க. ஓகே. சோ மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கான். சரியா? சரி, அதை எழுதிக்கோங்க. லிக்னைட், லிக்னைட்னா என்னது? ஆமா, நிலக்கரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 55% காணப்படுது. அடுத்தது வெர்மிகுலைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து 75%. வெர்மிகுலைட் தமிழ்லயே அப்படியே தாங்க இருக்கு. வெர்மிகுலைட் தான் புக்ல இருக்கு. சரிங்களா? இது எதுக்கு ஆல்ட்ரா பயன்படுத்துறாங்கன்னா மைக்காக்கு. சரியா? மைக்காக்கு ஆல்ட்ரா இது பயன்படுத்துறாங்க. அடுத்தது டுனைட், DUNITE, டுனைட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69% காணப்படுது. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல பேர் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க, தமிழ் புக்லயும். ஆமா. இது ஒரு ஆயில் மாதிரி வச்சுக்கலாம். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்னட், GARNET, கார்னட் 59% இருக்கு தமிழ்நாட்டுல. இது கார்னட் பாத்தீங்கன்னா
இந்த கையில எல்லாம் போடுவாங்களா மோதிரம், இந்த ராசிக்கல் மோதிரம் மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கும் பாத்தீங்களா, ராசிக்கல் மோதிரம் தெரியுங்களா, கல் அந்த மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. சரியா, அது எக்ஸாக்டா அது கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயம். சரியா, அடுத்தது மாலிபெண்டம் அண்ட் டைட்டானியம். சரியா, டைட்டானியம் இது ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னா 30% காணப்படுது தமிழ்நாட்டில். சரியா, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகப்படியா காணப்படக்கூடியது. சரியா, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒரு ஊருக்கும் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு தனியா கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நெய்வேலின்னா என்ன சொல்லுவா, என்ன சொல்லிடுவாங்க? ஆமா, லிக்னைட். ஃபர்ஸ்ட் விஷயம் அது ஆல்ரெடி எழுதிருப்பீங்க. சரியா, நெய்வேலின்றது என்னது? லிக்னைட். சரியா, ரெண்டாவது கோல். கோல்னா நிலக்கரி. நிலக்கரி எங்க கிடைக்குது? தமிழ்நாட்டுல. அது ஓகே, அது ஒரு டைப் ஆஃப் வச்சுக்கோங்க. லிக்னைட் இஸ் a டைப் ஆஃப் கோல். ஓகே, ராமநாதபுரம். சரியா, ராமநாதபுரம் நிலக்கரியாவே கிடைக்கக்கூடியது ராமநாதபுரம். ஓகேவா, அடுத்தது ஆயில். ஆயிலும் அண்ட் கேஸ். சரியா, ஆயிலும் கேஸும் எங்க கிடைக்குது? காவிரி பெஸ்ட்னு சொல்றாங்க. காவிரி இது சமவெளி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆயில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது அயன். அயன் எங்க கிடைக்குது? மொத்தம் 2 இடம் கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். சரியா, மொத்தம் 2 இடம் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு வந்து கஞ்சன்மலை. இது ஆல்ரெடி மலைகள் சொல்லும் போது பார்த்திருப்போம் இல்லையா, கஞ்சமலை. கஞ்சமலைன்றது அயன் கிடைக்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்னா சேலத்துல இருக்கு. சரியா, இன்னொரு மலை என்னன்னா கல்ராயன். ஆல்ரெடி இந்த மலையும் பார்த்திருக்கோம். எங்க? திருவண்ணாமலை. சோ அயன் இங்க தான் கிடைக்குது. சோ ரிசோர்சஸ் தனியா கொடுத்துருக்காங்க, அதனால கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ஓகே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில ஊர்ல என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க, புக்ல இருக்க. சோ அந்த விஷயத்தை நான் சொல்றேன். ஓகே, அயனுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மேக்னசைட். மேக்னசைட் அது என்னன்னு கொடுத்தாங்கன்னா சேலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மேக்னசைட் எங்க கிடைக்குது? சேலத்துல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாக்சைட். பாக்சைட் எங்க கிடைக்குது? பாக்சைட் பாக்சைட் சேலம் தான் அதிகமா கிடைக்கும். சரியா, சேலம்ல அதிகமா கிடைக்கும். அதை தொடர்ந்து எங்க கொடுத்திருக்காங்கன்னா பழனிமலை, கொல்லிமலை. சரியா, பழனிமலை, கொல்லிமலை, அப்புறம் உதகமண்டலம். உதகமண்டலம் போன்ற பகுதிகள் என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பாக்சைட் அப்படிங்கிறது அதிக அளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஜிப்சம். ஜிப்சம் எங்க கிடைக்குது? மொத்தம் 4 ஊர் கொடுத்திருக்காங்க. சரியா, திருச்சி, திருநெல்வேலி, திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர். சரியா, ஓகே. ஜிப்சம் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடியது. அதையும் क्वेश्चन கேட்டிருக்கான். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இல்மெனைட். ILMENIT, இல்மெனைட் அண்ட் ருட்டைல். RUTIL, ருட்டைல் அப்படின்ற அந்த 2 விஷயங்கள்னா கன்னியாகுமரி. சரியா, கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில அதிகமா கிடைக்கக்கூடியது. சரியா, ஓகே. அடுத்தது சோ மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க. சரியா, அதுக்கப்புறம் லைம் ஸ்டோன் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. லைம் ஸ்டோன் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பகுதிகளில் கிடைக்கக்கூடியது. சரியா, சரி, ஓகே. அடுத்து எழுதிக்கோங்க. மினரல் சொல்லியாச்சுங்களா? ஓகே,
இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்க இருக்கு? ஸோ முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த டெக்ஸ்டைல் வேலி எது, டெக்ஸ்டைல் கேபிட்டல் எது, மான்செஸ்டர் எது அப்படின்லாம் கேட்பாங்க பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ். சரியா? அதுல எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, சரி, ஓகே. விச் இஸ் த மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? மான்செஸ்டர், இந்தியாவின் மான்செஸ்டர் எது? மும்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் அகமதாபாத்னு சொல்லியிருப்பாங்க, அகமதாபாத்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்தியாவின் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எதுனா கோயம்புத்தூர். அது எழுதிக்கோங்க, கோவை. கோவை தான் தமிழ்நாட்டுடைய மான்செஸ்டர். ஓகே. டெக்ஸ்டைல் வேலி, அவங்க என்ன சொல்றாங்க? டெக்ஸ்டைல் வேலி. டெக்ஸ்டைல் வேலி எது? ஓகே, அந்த இடத்துல ஒரு சின்ன மாறுதல் இருக்கு. திருப்பூர், ஈரோடு. சரியா? எழுதிக்கோங்க, திருப்பூர், ஈரோடு. டெக்ஸ்டைல் வேலி, திருப்பூர், ஈரோடு. டெக்ஸ்டைல் கேபிட்டல்னு சொன்னா அங்கேயும் அப்படிதான் மாறுமா இருக்கும், கரூர். டெக்ஸ்டைல் கேபிட்டல் எது? கரூர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஃபைன். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் புக்ல சில்க் இண்டஸ்ட்ரி பத்தி கொடுத்துருக்கான். சில்க் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய மாவட்டங்கள்ல எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரம் பாத்திருக்கீங்களா? காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சரி, அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. ஒரு ரூல் என்ன ஸ்பெஷல்னு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அதையும் நான் சொல்றேன். சரியா? அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, லெதர் இண்டஸ்ட்ரி. லெதர், சரியா? லெதர் எங்க அதிகமா இருக்கு உங்களுக்கே தெரியும், சொல்வீங்க. ஓகே, அந்த வாணியம்பாடி அந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா? ஆம்பூர், வாணியம்பாடி இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. சரி, எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க, வேலூர் மாவட்டம் எழுதிக்கோங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா வேலூர் மாவட்டம். இதையும் ஒரு தடவை கொஸ்டினா கேட்டிருக்கான். சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சென்ட்ரல் லெதர், ஆமா, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CLRI அப்படின்றது எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. ஆல்ரெடி இது கேட்கப்பட்ட கேள்விதான். இது எது கீழே வரும்? CSRI கீழே வரும். CSRI என்னது? CSRI கீழே நிறைய அமைப்புகள் இருக்கும். அந்த மாதிரி லெதர் இன்ஸ்டியூட் இருக்கும், ட்ரக் இன்ஸ்டியூட் இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரூல் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லெதர் இன்ஸ்டியூட் மட்டும் தான். CSRI என்னது? சென்ட்ரல் என்னது? சயின்டிபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். சரியா? சென்ட்ரல் சயின்டிபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அவங்களுக்கு கீழே தான் அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருப்பாங்க. அதுல ஒரு அமைப்பு தான் எது? CLRI, லெதர் இன்ஸ்டிடியூட், சென்னையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ சில்க் அப்படி, சரி, ஓகே. GI டாக் தெரியுமா? GI டாக், ஜியோகிராபிக்கல் இண்டெக்ஸ் டாக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? ஜியோகிராபிக்கல் இண்டெக்ஸ் டாக் அப்படின்னா என்னது? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நேட்டிவிட்டி சர்டிபிகேட், விச் மீன்ஸ் என்னன்னா ஒரு நேட்டிவிட்டி இருக்கும் இல்லைங்களா? அதாவது ஒரு பொருள்னா இந்த பொருள் இந்த இடத்துல கிடைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க பாத்தீங்களா? அது மாதிரி ஜியோகிராபிக்கல். இப்ப திண்டுக்கல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் இண்டெக்ஸ் டாக் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் இண்டெக்ஸ் டாக் கொடுத்த ஒரு சில ஊர்கள், புவிசார் குறியீடு. ஓகே, அதான் சொல்ல வரேன். ஓகே, புவிசார் குறியீடு. சில்க்னு சொல்ல போனா எழுதிக்கோங்க, ஆரணி, காஞ்சிபுரம். சில்க் ஆரணி, காஞ்சிபுரம். சில்க் ஆரணியும் காஞ்சிபுரம். அடுத்தது கோவை என்ன சொல்வீங்க? கோவை பட்டு வராது. கோவையில பிளாக் சாயில் அதிகம், அப்படின்னா காட்டன் விளையும். கோரா காட்டன் சொல்லுவாங்க பாத்தீங்களா? கோரா காட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஃபேமஸ்ல இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, கோரா காட்டன். அதே இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெட் கிரைண்டர். வெட் கிரைண்டருங்கன்னா கோயம்புத்தூர்ல அதிகமா ஒரு GI டாக் கொடுத்திருக்காங்க, புவிசார் குறியீடு. தஞ்சாவூர் என்ன சொல்வீங்க? ஆல்ரெடி இது சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த விஷயம் தான். என்னதுங்க? ஆமா, டால்ஸ் அண்ட் வேனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது. நாகர்கோயில், நாகர்கோயில் என்னங்க? ஆமா, டெம்பிள் ஜுவல்லரி. என்ன சொல்றாங்க? டெம்பிள் ஜுவல்லரி, நாகர்கோயில். சரியா? ஈரோடு என்னங்க?
ஆமா, ஈரோடு மஞ்சள். சேலம், சேலம் மாம்பழமும் சொல்லுவாங்க. வெண்பட்டு, இது ஒரு சில்க் ஆக்சுவலா. சரியா, வெண்பட்டு அப்படின்றது ஒரு சில்க். பவானி, ஜமகாலம். பவானி, ஜமகாலம். மதுரை, மதுரை அப்படிங்கிறது சுங்குடி. சுங்குடி. சேலை, ஆமா சேலை. சுங்குடிங்கிறது ஒரு சேலை. சுங்குடி, சுங்குடி சேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அது. சரியா, அடுத்தது பட்டமாடை அப்படின்ற ஊரு. பட்டமாடப்பாய், ஆமா பட்டமாடப்பாய். பாய்கள் சொல்லுவாங்க இல்லையா, மேட்டு. சிறுமலை, என்னங்க சிறுமலை? பனானா சொல்ல மாட்டாங்க, வாழைப்பழம். வாழைப்பழம். ஏதோ மொழி, ஏதோ மொழி, ஏதோ மொழி. இதான் என்ன சொல்லுவாங்க, கோகோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோகோனட்னா தேங்காய். சரியா, சரி ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா, இந்த மாதிரி கொஸ்டின் கூட கேட்டுடலாம். அடுத்து எழுதிக்கோங்க, பேப்பர் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாட்டுல பேப்பர் இண்டஸ்ட்ரி எங்க இருக்குது? ஈரோடா? ஈரோடு, கரூர் மாவட்டம். சரியா, எழுதிக்கோங்க. காகிதபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கரூர் மாவட்டம் காகிதபுரம். சரியா, பேப்பர் மில் அங்க இருக்குது. ஈரோடு தானே? பள்ளிப்பாளையத்துலயும் ஒண்ணு இருக்குதுங்க. அது ஆமா, ஒரு பிரான்ச் கூட வச்சுக்கலாம் நம்ம. ஓகே ஃபைன். சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் இண்டஸ்ட்ரி எங்க இருக்குது? மொத்தம் 2 இடத்துல இருக்குது. டால்மியா பிரைவேட் வந்து நிறைய இருக்குது. சங்கர் சிமெண்ட் இருக்கு, ஜுவாரி சிமெண்ட் இருக்கு, டால்மியா சிமெண்ட் இருக்கு. சரியா, டால்மியா பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கும், ஜுவாரி ஒரு இடத்துல இருக்கும், சங்ககிரி, சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா மொத்தம் 2 இடம். என்னது? ஒண்ணு வந்து அரியலூர். சரியா, அரியலூர்ல ஒரு யூனிட்டும், அடுத்தது ஆலங்குளம். ஆலங்குளம் அப்படிங்கிற 2 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்குது. ஓகே, இப்படி எழுதிக்கலாம். சரி ஓகே, சரி ஓகே, இது போதும். நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில பெருசா நம்ம ஒன்றும் பார்க்க போறதுல. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுக்கு சாஃப்ட்வேர் கேபிட்டல்னா நம்மளுக்கு வந்து பெங்களூர் தான் சொல்லுவோம் இல்லையா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோட கேபிட்டல். இந்தியாவில் வந்து சாஃப்ட்வேர் வந்து கர்நாடகத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா, சாஃப்ட்வேர்ல 2வது இடத்துல இருக்காங்க. அண்ட் சென்னை என்ன சொல்லுவாங்கன்னா டெட்ராய்ட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதிகமா இருக்கனால சென்னை என்ன சொல்லுவாங்க, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, சரி ஓகே. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் போதுமானது. எதுக்குன்னா ஓகே, தமிழ்நாடு ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் போதுமானது. நேஷனல் ஹைவேஸ் இருக்கு பாத்தீங்களா, தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்குதா? தேசிய நெடுஞ்சாலை. ஓகேவா, இந்த தேசிய நெடுஞ்சாலையை பத்தி சொல்லணும்னா இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதை சொல்லுவோம்? இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை, அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. என்ன நம்பர்? NH4 இல்லைங்க, NH44. சரியா, இந்தியாவில் மிக நீளமான சாலை தேசிய நெடுஞ்சாலை எது? NH44. இந்த NH44 எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, ஆக்சுவலா இது வந்து தமிழ்நாட்டுல ஒரு பகுதியை கவர் பண்ணுது. சரியா, தமிழ்நாட்டுல எந்த வரைக்கும்னா ஒசூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஒசூர் டு கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்குது. சரியா, இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். தேசிய நெடுஞ்சாலை NH44 சரியா, தமிழ்நாட்டுல எத்தனை கிலோமீட்டர்கள் வந்து கிடக்குதுன்னு சொல்லலாம்? 627.2 கிலோமீட்டர் கிடக்குதான். இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது?
NH44. அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில இருந்து ஒசூர் வரைக்கும் கடக்கக்கூடியது. சரியா? which is the shortest national highway அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து இந்திய அளவுல கிடையாது. நம்ம பார்க்க போறது என்னன்னா ஷார்டஸ்ட் நேஷனல் ஹைவே தமிழ்நாட்டு அளவுல மிக ரொம்ப கம்மியானதுன்னா NH785 தமிழ்நாட்டுல மிக சிறிய தேசிய நெடுஞ்சாலை 785. சரியா? எங்க எங்க வரைக்கும்? மதுரை டு துவரங்குறிச்சி 38 கிலோமீட்டர். மதுரையிலிருந்து துவரங்குறிச்சி சரியா? மொத்தம் 38 கிலோமீட்டர், 38 கிலோமீட்டர்ஸ். இதான் வந்து தமிழ்நாட்டுடைய ரொம்ப சிறிய தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஏர்போர்ட் தெரியும். தமிழ்நாட்டுல ஏர்போர்ட் எங்கெங்க இருக்குன்னு, எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஆமா, சென்னையில இருக்கு, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி சரி போன்ற இடங்கள்ல வந்து ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். இதெல்லாம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். டொமஸ்டிக் ஏர்போர்ட்னா 2 மட்டும் சொல்லலாம். சேலமும் தூத்துக்குடியும் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட். இது எல்லாமே என்னதுன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? என்னென்ன ஊர் இருக்கு என்ன எழுதிக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, மொத்தம் 4 ஊர். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4. சரியா? இதை தவிர்த்து மீதி 2 இருக்கக்கூடியதான் தூத்துக்குடியும் சேலமும். இது டொமஸ்டிக் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, அப்படி சொல்லலாம். அடுத்தது வாட்டர்வேஸ், போர்ட்னு சொல்லலாம். போர்ட்னா துறைமுகம். சரியா? இதுல கூட क्वेश्चन கேட்கலாம். தமிழ்நாட்டுல வந்து பெரிய துறைமுகம் எத்தனை இருக்குது? மேஜர் போர்ட்னு சொல்லுவாங்க. இந்தியால மொத்தம் 12 மேஜர் போர்ட் இருக்குது. சரியா? இந்தியால 12 மேஜர் போர்ட்ஸ் இருக்கு. இந்த 12 மேஜர் போர்ட்னா தமிழ்நாட்டுல மொத்தம் 3 பெரிய துறைமுகம் இருக்கு. எதெல்லாம்? ஓகே, ஆமா கரெக்ட் தான், எழுதிக்கோங்க. சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி இதெல்லாம் 3 பெரிய துறைமுகங்கள். 3 பெரிய துறைமுகம், மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு இடையில இன்டர்மீடியட் போர்ட்னு ஒண்ணு இருக்கு. இன்டர்மீடியட்னா இடைப்பட்டது. இன்டர்மீடியட் போர்ட் எதுனா நாகப்பட்டினம். சரியா? நாகப்பட்டினம் இன்டர்மீடியட் போர்ட் வந்து நாகப்பட்டினம் தான். சரிங்களா? நாகப்பட்டினம். இதை தொடர்ந்து மேஜர் போர்ட் எத்தனை இருக்கு? நம்மளுக்கு 3 இருக்கு. இன்டர்மீடியட் போர்ட் 1 தான் இருக்குது, நாகப்பட்டினம். இதை தொடர்ந்து மொத்தம் 15 மைனர் போர்ட்ஸ் இருக்கு. மைனர்னா என்னது? ரொம்ப சிறிய துறைமுகங்கள் காணப்படுது. 15 போர்ட்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஜியோகிராஃபில இந்த விஷயங்கள் எல்லாம் கவர் ஆகும். சரியா? சோ தமிழ்நாடு ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் போதுமானது. சரியா? ஜியோகிராஃபில உங்க டாபிக் என்னென்ன கொடுத்திருந்தாங்க? ஓகே, ஜியோகிராஃபில என்ன கொடுத்திருக்காங்க? உங்களுக்கு ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு கொடுத்திருக்காங்க, நேச்சுரல் பவுண்டரிஸ் கொடுத்திருக்காங்க, ரிசோர்சஸ் பார்த்திருக்கோம், நம்ம ரிவர்ஸ் பார்த்திருக்கோம். தமிழ்நாடு ஜியோகிராஃபில ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். சரியா? இன்னும் தமிழ்நாடு ஜியோகிராஃபி பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ அதுல இருந்து क्वेश्चन வந்திருக்கு. மக்கள் தொகை வந்து தமிழ்நாட்டுல வந்து எங்க அடர்த்தி? ஆனா மக்கள் தொகை வந்து கடைசியா கணக்கெடுப்பு வந்து 2011 தான் நடந்துச்சு இல்லையா? சோ அதனால வந்து ரொம்ப பழசு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும். சரியா? அது ரொம்ப பழைய டேட்டானால அதுல क्वेश्चन கேட்பானான்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து என்ன பண்ணலாம்னா பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் அடர்த்தி எங்க அதிகம், கல்வி அறிவு எங்க அதிகம் அப்படிங்கிற விஷயத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் போதுமானது. அந்த பாப்புலேஷன் டாபிக் மட்டும் வேணும்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல முடிச்சுக்கலாம். சரியா? புரியுதா? ஓகே ஃபைன். ஜஸ்ட் ஒரு டேட்டா மாதிரி தான். அதான் சொன்னேன் இல்லையா, பேசிக்கா தமிழ்நாட்டுல நம்ம எல்லா ஊருக்கும் போயிருந்தாலே இந்த क्वेश्चनலாம் என்ன பண்ண முடியும்? அட்டன் பண்ண முடியும். சரியா? பெருசா ஒண்ணும் இல்ல. சரிங்களா? சரி, ஓகே, பாருங்க. தேங்க்யூ.